கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவருடைய கிருபை எப்போதும் நம்ம மத்தியில் இருப்பதுக்காக கர்த்தரை நம்ம நன்றியோட ஸ்தோத்தரிப்போம். பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்தலாம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கடந்து வந்தது தேவனுடைய கிருபை. அவருடைய கிருபை இருக்கிறனால தான் தேவ சமூகத்தில் நம்ம கடந்து வரோம். அவர் செய்த நன்மைகளை நம்ம ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. அல்லேலூயா. வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து வழி நடத்தி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம தேவைகளை சந்திக்கிறார். இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறோன்னா அது அவர் கொடுத்த கிருபை தான். அல்லேலூயா. அவர் கிருபையினால தான் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதனால தான் தேவனுக்கு பிரியமானவங்களாக நம்ம காணப்படுகிறோம். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாரும் என்னவா இருக்கோம்? விசேஷமானவர்களாக இருக்கிறோம். கர்த்தருக்கு நம்ம எல்லாம் விசேஷமானவங்களா இல்லையா? சந்தோஷமா சொல்லுங்க. ஆமாவா இல்லையா? ஆமாம். கர்த்தருக்கு நம்ம விசேஷமாக காணப்பட வேண்டும். ஆண்டவர் என்ன பண்ணுவார்? நடத்துவார். என் தேவையை சந்திப்பார். அவருக்கு நான் விசேஷமானவன். அல்லேலூயா. அப்படி என்று சொல்லி தேவ சமூகத்தில் தேவனை மகிமைப்படுத்துவோம். தேவா நான் எதனால் விசேஷமானவன். அல்லேலூயா என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. தேவா நான் எதனால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம். ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதனால் அது எதனா, நீர் என்னோடு வருவதினால். எதனால் அது எதனா, நீர் என்னோடு இருப்பதினால். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ஆமென். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். மேக சம்பவம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேக சம்பவம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுவோமா? அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம். எதனால் அது எதனா, நீர் என்னோடு வருவதினால். எதனால் அது எதனா, நீர் என்னோடு இருப்பதினால். தாகம் கொண்ட தேவ ஜனவானம் பார்க்குது, அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவ ஜனவானம் ஆமென், ஆமென். அவள் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். சொல்லுவோமா? உள்ளத்திலிருந்து ஆவியானவருக்கு மகிமை. என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா இன்னும் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதனால் அது எதனால், நீர் என்னோடு வருவதினால். சொல்லுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுவோமா? எதனால் அது எதனால், நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. மாறாவி நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. உற்சாகமாம். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா
ராஜா நான் தினம் யோசிப்பவள் எதனால் அது ஓ ஹalleluya என்னோடு வருவதினால் ஓ எதனால் அது எதனால் நீர் என்னோடு இருப்பதினால் எதனால் அது எதனால் நீர் என்னோடு வருவதினால் எதனால் அது எதனால் நீர் என்னோடு இருப்பதினால் ஆமென் ஆண்டவரே நாங்க எதனால விசேஷமானவங்க ஆண்டவரே எப்படியெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது பாடுகள் வரும்போது வியாதிகள் வரும்போது போராட்டங்கள் வரும்போதெல்லாம் எப்படி ஆண்டவரே இதெல்லாம் நான் கடந்து வந்தேன்னு தெரியலையே என்று நம்ம நினைக்கிறோமா ஏன்னா நம்ம விசேஷமானவர்கள் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் ஹல்லேலூயா எதை குறித்து நம்ம கவலைப்படக்கூடாது ஏன்னா கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார் ஆமென் ஹல்லேலூயா இன்னொரு பாடலை பாடுவோம் நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை சாத்தா என்ன பண்ண முடியாது தடை பண்ண முடியாது ஏன்னா அவர் திறந்த வாசலை கர்த்தரால் மட்டும்தான் மூட முடியும் ஹல்லேலூயா நம்ம நினைப்போம் ஆண்டவரே என் வாசலை ஏன் இப்படிலாம் அடைக்கப்பட்டிருக்குது என் ஆசீர்வாதம் ஒன்றுமே என்கிட்ட வரமாட்டுது வரா மாதிரி இருக்கு ஆனால் வரமாட்டுது கிடைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் கிடைக்க மாட்டுது பார்க்கலான்னு பார்த்தா அது பார்க்குற மாதிரி இருக்கு ஆனால் என்னால் பார்க்க முடியல இதுக்கெல்லாம் காரணம் ஏன் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம புலம்பி என்ன பண்ணுவோம் ஆண்டோடைய சமூகத்தில் கேள்வி கேட்போம் ஆனால் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது அவர் திறந்தால் அடைப்பவன் யார் ஹல்லேலூயா அவர் கட்டினால் அதை இடிப்பவன் யார் கர்த்தர் நமக்காக ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறார்னா அந்த திட்டத்தை யாராலையுமே இடிக்க முடியாது ஹல்லேலூயா அவர் வாசலை திறந்து கொடுத்துட்டான்னா அது யாராலையுமே மூட முடியாது ஹல்லேலூயா அந்த பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துமா ஆமென் நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை இல்லை ஆமென் எல்லாரும் உள்ளத்துல சொல்லுவோமா எனக்கு விரோதமா எந்த சத்துரு எழும்ப முடியாது இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீ திறந்தால் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை ஓ நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே கர்த்தரை ஓ போல ஜீசஸ் ஹல்லேலூயா வல்லவர் பூமியில் இல்லையே ஆமென் கர்த்தரை போல வல்லமை உள்ளவர் பூமியில் இல்லையே பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் பலவானின் வில்லை உடைத்து கீழே தள்ளுகிறார் தள்ளாடோ யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார் தள்ளாடும் யாவரையும் உயரத்தில் நிறுத்துகிறார் உயரத்தில் நிறுத்துகிறார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா என் வாசலை அடைப்பவன் ஆமென் ஆமென் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை 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 என் வாசலை அடைப்பவன் இல்லை 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 என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை ஆமே நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை ஆமே நீர் கட்டினால் அதை இடிப்பவன் இல்லை நாசியின் சுவாசத்தால் செங்கடலை அவர் இரண்டாய் பிளந்தவரா பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவரா நாசியின் ஓ ஜீசஸ் ஹல்லேலூயா அவர் இரண்டாய் பிளந்தவராம் பார்வோன் சேனையை தப்ப விடாமல் கடலில் அழித்தவராம் மரண இருள் சூழ்ந்திட வேலை பஸ்கா ஆட்டுக்குட்டி மரண ஓ ஹல்லேலூயா வேளையில் பஸ்கா ஆட்டுக்குட்டி வாதை உந்தன் கூடாரத்தில்
எல்லாரும் சொல்லுவோமா? இல்லை. ஓ ஜீசஸ், என் வாழ்க்கையில இல்லை என்பதே இல்லை. ஆமென். இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. ஓ ஜீசஸ், தேவனை துதிக்கும் துதியாலே எரிகோ விழுந்தது. பவுலும் சீலாவும் துதித்த போது சிறையும் அதிர்ந்தது. துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். துதியாலே சாத்தானை கீழே தள்ளிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். திறந்த வாசல் நம் முன்னே கொடியை ஏற்றிடுவோம். கொடியை ஏற்றிடுவோம். எல்லாரும் சொல்லுவோமா? ஆவியானுடைய சமூகத்துல வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோம், ஆண்டவரே என் வாழ்க்கையில இல்லை என்பதே இருக்க கூடாது அப்பா. எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்களை எந்த சத்துரும் தொட அதிகாரம் இல்லை. என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. நீ திறந்தா அடைப்பவன் இல்லை. ஓ நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. ஓ நீர் திறந்தான் அடைப்பவன் இல்லை. ஓ நீர் கட்டினா அதை இடிப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, ஆமென் ஆமென். என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஓ ஜீசஸ், இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. ஆமென். இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என்னை எதிர்ப்பவன் பூமியில் இல்லை. இல்லை இல்லை இல்லை, என் வாசலை அடைப்பவன் இல்லை. இல்லை ஓ இல்லை, நன்றி ராஜா. ஆமென் ஆமென் ஆமென், ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா? என் வாழ்க்கையில ஆண்டவரே எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வந்தாலும் எல்லாம் தடையா காணப்படுகிறது ராஜா. அந்த தடையை உடைக்கிறவர் நீர் தான்ப்பா. நீங்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை திறந்து கொடுத்தீங்கன்னா அதை யாராலையும் மூட முடியாது ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக ஆசீர்வாதத்தை கட்டி கொடுத்தீங்கன்னா அது யாராலையும் இடிக்க முடியாது. அது உங்க ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் ஆவியானவரே. அதுக்காக எல்லாரும் கண்கள் முடி சொல்லுவோமா? ஏசப்பா, கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணிமை போல பாதுகாத்தீங்களே. கர்த்தருக்குள்ள நம்மளுக்கு ஒரு நடுக்கம் இருக்கணும், பயம் இருக்கணும். அப்பா என்னை பாதுகாத்தார். அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லுவேன். என்ன கொடுத்தாலும் சரி கொடுக்கலனாலும் சரி, ஆண்டவர் என்னை உயர்த்தினாலும் சரி உயர்த்தா விட்டாலும் சரி, என்னை ஆண்டவர் பார்த்தாலும் சரி பார்க்காவிட்டாலும் சரி, அவர் துதியை நான் எப்போதும் சொல்லி கொண்டிருப்பேன். ஹல்லேலூயா. என் நாவில் அவருடைய வல்லமையின் அபிஷேகம் இருக்கு. என் கண்கள்ல அவருடைய வல்லமையின் அபிஷேகம் இருக்கு. நான் நடக்கிற நடை, கொடுக்கிறது வாங்கிறது எல்லாத்திலும் என் பேச்சில் எல்லாம் தேவ நாமம் மகிமைப்படுவது என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கிறவங்கள கர்த்தர் ஒரு நாளும் வெறுமையா விட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் திறந்தா வாசலை யாராலையும் மூட முடியாது என்று விசுவாசிக்கிறோம். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளுகை செய்யும். ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. வாரும் தூய ஆவியே, ஆமென். உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளிகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யும். கைகளை உயர்த்தி உள்ளத்துல இருந்து சொல்லுவோமாம். ஜீவ தண்ணீர் நீரே,
வாழ்க்கைக்கும் ஊற்றே ஆலோசனை கர்த்தரே நீ ஆளுகை செய்யும். கைகளை உயர்த்தி உள்ளத்திலிருந்து வரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளிகை செய்யும். ஆமென். ஆவியானவரே ஸ்தோத்திரப்பா. அப்பா அக்கினியானவரே எங்க மத்தியில இறங்கும் ஆண்டவரே. ஓ பரிசுத்த ஆவியாண்ட வல்லமை எங்க சபையை நிரப்புவதாக. ஆமென். ஹல்லேலூயா. பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். ஓ ஜீசஸ். அக்கினியும் நீரே பெருங்காற்றும் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். எல்லாரும் சொல்லுவோமா? தூய ஆவியே. உள்ளத்திலிருந்து சொல்லுவோமா? உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளிகை செய்யும். ஆவியானவரை நம்ம விட்டு கொடுத்து சொல்லுவோமா? நம்ம சரீரங்களை, நம்ம இருதயத்தை, சிந்தனையை ஒருமனப்படுத்தி சொல்லுவோமா? உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளிகை செய்யும். ஜீவ தண்ணீர் நீரே. ஓ ஜீவ தண்ணீரே எங்களுக்கு தாகம் தீர்க்கும் ஊற்றே. ஹல்லேலூயா. ஆமென். ஆலோசனை கர்த்தரே என்னை ஆளுகை சொல்லுவோமா? இன்னொரு வாட்டி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுவோமா? அர்ப்பணித்து ஜீவ தண்ணீர் நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே. பெருமழை பெருமழை போலவே என்னை ஆளிகை செய்யும். ஆமென். நீங்கள் ஆளிகை செய்கிறவர் நீர்தான் ஆண்டவரே. வாரும் தூய ஆவியே. உள்ளத்திலிருந்து கண்களை மூடி இருதயத்தில் ஆண்டவரை நம்ம ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆமென். எது குறிச்சும் கவலைப்படாதீங்க. சிந்தனை அலங்கழிக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுது, இந்த வாரத்துல என்ன நடக்க போகுதுலாம் வேண்டாம். கர்த்தரோடு கூட சமூகத்துல வந்திருக்கிற இயேசுப்பா எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையா என்னை நிரப்பி நீராளிகை செய்யோரி பலபஷபரபலபம். பரிசுத்தர் நீர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. பரலோகம் நீர். ஓ பரலோகமே நீர். ஹல்லேலூயா. பெருமழை போலவே ஓ ஜீசஸ். உம் ஆவியை ஊற்றும். ஆமென். ஆமென். பரிசுத்தர் நீரே உள்ளத்திலிருந்து பரலோகம் நீரே பெருமழை போலவே உம்மாவியை ஊற்றும். ஆமென் ஆண்டவரே. வரும் தூய ஆவியே ரிபகதரபல ஷபரமகபா நத்தை வாஞ்சிக்கிறோ. உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளிகை செய்யும். வாரும் தூய ஆவியே உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். உம் வல்லமையால் என்னை நிரப்பி நீராளிகை செய்யும்.
என்னை நிரப்பி நீராளிகை செய்யும். நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் ஆமென். ஆவியானவரே, சூழ்நிலை எங்க ஆலயத்துல நீங்க கடந்து வரணும், எங்க இருதயத்துல நீங்க கடந்து வரணும், எங்க குடும்பத்துல நீங்க கடந்து வரணும். ஆண்டவரே, சாத்தியமாகுமே. கைகளை உயர்த்தி சொல்லுவோமா? நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே. ஆமென். ஆண்டவரே, இந்த நாளில் கூட கர்த்தாவே ஆராதனையில் நீங்கள் கடந்து வந்ததுக்காக நன்றி ராஜா. பரிசுத்த வல்லமை எங்களை நிரப்பினதுக்காக நன்றி. தடைப்பட்டதெல்லாம் என் தேவன் எடுத்து போட்டு ஆசீர்வாதமாக எங்களை நடத்துகிற தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்ப்பா. நாங்கள் குறையணும், நீங்கள் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படியே உட்காருவோம். அல்லேலூயா. சங்கீதம் 115 1 10 வரை மாறி மாறி வாசிக்கலாம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபையின் மித்தமும் உமது சத்தியத்தின் மித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வரப்பண்ணும். அவர்களுடைய தேவன் இப்பொழுது எங்கே என்று புறஜாதிகள் சொல்வானேன். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், நமக்கு சித்தமானவைகளையும் செய்கிறார். அவர்களுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷனுடைய கைவேலையுமாயிருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது, அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது, அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது, அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது, தங்கள் தொண்டையினால் சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்கள் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இஸ்ரவேலே, கர்த்தரை நம்பு, அவரே அவருக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். ஆரோன் குடும்பத்தாரே, கர்த்தரை நம்புங்கள், அவரே அவர்களுக்கு துணையும் அவர்களுக்கு கேடகமாயிருக்கிறார். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே, கர்த்தரை நம்புங்கள், அவரே உங்களுக்கு துணையும் அவரே உங்களுக்கு கேடகமாயிருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இப்படி எல்லாரும் உட்காரலாமா? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கர்த்தர் நல்லவரா இருக்காரு? எல்லாருக்கும் நல்லவரா? அல்லேலூயா. அவர் நல்லவராக இருக்கனால தான் இன்றைக்கி நம்ம நல்லவங்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை துதிக்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளே இருந்துச்சுன்னா எப்பொழுதும் நம்ம எப்படி இருப்போமா? நல்லவங்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு என்ன தேவைன்னா அவரை துதிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவருடைய நேரத்தை அவருக்கு கொடுக்கணும். அப்போ நம்ம நல்லவங்களாக மாறிடுவோம். வேறு ஒன்றுமே கிடையாது. விசேஷமாக அவர் நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது ஒன்றுமே கிடையாது. ஏன்னா வானத்தையும் பூமியும் ஆண்டவர் தான் உண்டாக்குனார். சகல ஆசீர்வாதங்களும் கர்த்தர் தான் உண்டாக்குனார். ஆனால் உண்டாக்குன நம்மக்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்னன்னா, நீ என்னை துதிப்பாயா,
என்னை மகிமைப்படுத்துவாயா, என்னை நீ ஆராதிப்பாயா, எனக்காக நீ வாழ்வாயா. இவ்வளோ தான் ஆண்டவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறார். ஆனால் அதானே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமான வேலை. ஹல்லேலூயா. மீது என்ன வேணா ஆண்டவரை நீங்கள் சொல்லுங்கள், ஒரு 20 பேருக்கு 50 பேருக்கு சாப்பாடு கூட கொடுத்துட்றேன். ஹல்லேலூயா. வேணா வஸ்திரம் வேணா எல்லாருக்கும் வாங்கி கொடுக்குறேன், இல்லை நான் இவ்வளோ காணிக்க கூட கொடுத்துட்றேன். ஆனால் என்னால் என்ன பண்ண முடியாது, உங்களுக்காக வாழ முடியாது, உங்களை துதிக்க முடியாது, உங்களை ஆராதிக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்படி என்று சிலர் நம்ம வாழ்க்கையில் செய்கிறனால தான் நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதம் கிடைக்க மாட்டுது. ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கே இருக்குன்னா அப்பாவுடைய பாதத்தில் தான் இருக்குது. அவரை தேடுறவங்களுக்கு ஒரு நன்மையும் என்ன பண்ணாது, குறைபடாது. அவரை நம்பினவங்களை கர்த்தர் விடுவிப்பார். ஒருவேளை நீங்கள் நம்பியிருப்பீங்க, அவர் தான் எனக்கு எல்லாமே நினச்சிருப்பீங்க, ஆனால் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே தோல்வியாக இருக்கா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் ஒரு பெரிய வெற்றியை நம்மளுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. ஏனென்றால் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். அந்த நேரத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய கிருபை இல்லாமல் நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மளை வாழ வைக்கும். அல்லேலூயா. அவர் கிருபை தான் நம்மளை நடத்தணும். அவர் கிருபை தான் நம்மளை உயர்த்தும். அல்லேலூயா. எத்தனோ பேர் இருக்கும்போது அவங்களெல்லாம் விட்டுட்டு அவர் கிருபையினால் நம்மளை நடத்தி கொண்டு வரார். கண்களை மூடி சொல்லுவோமா, ஏசப்பா இன்றைக்கு எங்களோடு கூட நீங்கள் இடைப்படுங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள ராஜா, எங்களுக்குள்ள எல்லாமே உங்கள் நாமம் மகிமைப்படணும். நாங்கள் குறையணும் ஆண்டவரே, உங்கள் நாமம் ஒன்றே உயர்த்தப்படணும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்தோட்டு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அந்த சங்கீதத்தில் 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களே அவரை நம்புங்கள். ஆனால் கர்த்தருக்காக வர்றவங்களே, கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவங்களெல்லாம் சொல்ல, கர்த்தருக்குள் பயப்படுகிறவர்களே கர்த்தரை நம்புங்க. உங்களுக்கு நமக்குள்ள பயம் இருந்துச்சுன்னா என் வாழ்க்கையை ஆண்டவர் நடத்தி கொடுப்பார் என்ற பயம் உங்களுக்குள்ள, ஆண்டவரால் தான் என் வாழ்க்கையே நடக்கும், அவர் இல்லைன்னா என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்காது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அவருக்கு நம்ம என்ன பண்ணணுமா, பயப்படணும். அல்லேலூயா. பயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில், கர்த்தருக்கு பயம் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் உயர்வே வராது. நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு நண்பன், ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு சகோதரன் அப்படி என்று சொல்லலாம். ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாருன்னா நீ எனக்கு பயப்படணும். அல்லேலூயா. பயம் எப்படி நம்ம பயப்படுறது? இப்போ சொன்ன டைமில் ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்கிறோன்னா, ஒரு ஊருக்கு போகிறோம், இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோம், நீங்கள் அந்த டைமுக்கு வான்னு சொன்ன உடனே அந்த ஃப்ரெண்டு ஒரு நாள் வெயிட் பண்ணிகிட்ருக்கான் நம்மளுக்காக. பார்த்தா நீங்கள் போகல. அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிட்டீங்க நம்ம வரேன்ட்டு, ஆனால் நம்ம போகல. அப்போ உடனே அந்த ஃப்ரெண்டுக்கு என்ன தோணும், கோபம் வந்துட்டு அடுத்து ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருந்து கொஞ்சம் அன்பு குறைஞ்சிருமா குறையாதா? எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் நிதானித்து நம்ம பார்க்கணும். கர்த்தர் நம்மக்கிட்ட கேட்குற, நீ எனக்குள்ள ஒரு பயம் இருக்கிறதா, என் சமூகத்தில் வர்றதுக்கு ஒரு பயம் இருக்கா? பயம் இருந்தால் நம்மளுக்கு ஆசீர்வாதம் வரும். நீங்கள் நிறைய வாட்டி நீங்கள் யோசிக்கலாம், பயம் இருந்தால் என்ன ஆசீர்வாதம்? கர்த்தருக்குள் பாருங்கள். ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா அந்த பிள்ளைங்க சரியான டைமில் போனால் அந்த டீச்சர் கண்ணில் தயவு கிடைக்கும், இல்லைன்னா டீச்சர் கண்ணில் என்ன கிடைக்கும், கையில் கொம்பு கிடைக்கும். ஏன் லேட்டாச்சு, ஒரு நாள் சொல்லலாம், போய் 2 நாள் சொல்லலாம், 3 நாள் சொல்லலாம், 4வது நாள் அது சரி கிடையாது, அது அப்படிப்பட்டதான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அந்த டீச்சரை ஒதுக்கிட்டு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா, சொல்ல மாட்டாங்களா? அப்போ ஆண்டவருக்கு ஒரு பயம் நமக்குள் காணப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்னாலே ஒரு பயம் இருக்கணும். மனுஷனுக்கு அல்ல, நீங்கள் செய்கிற வேலைக்கு அல்ல, கர்த்தருக்குள் நீ பயப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஆசீர்வாதம் தானாக வரும். அல்லையிலே சொல்லாமல். அப்போ ஆண்டவருக்குள் நம்ம பயப்படணும். நம்ம நிறைய பேர் சொல்லுவோம், இவங்களை கண்டா எனக்கு பயமாக இருக்குது, அவங்கள கண்டா பயமாக இருக்குது, என் வேலையில் இருக்கிற அதிகாரியை கண்டா பயமாக இருக்குது, அதுக்காக நான் ஓடுறேன். பரவாயில்ல, ஓகே, உலகத்துக்கு அது நல்லது. உன்னை படைத்த தேவனுக்கு நீ எவ்வளோ பயப்படுகிறாய்? உன்னை படைத்த தேவனுக்கு நீ என்ன மூலியமாக ஆராதனை செய்கிறார்? உன்னை படைத்த தேவனுடைய பேரை எத்தனை இடத்துல பெருமைப்படுத்துகிறாய் என்று சொல்லி ஆண்டவர் பார்ப்பார். ஹல்லேலூயா. அது பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, 13 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். எப்படியா? கர்த்தருக்கு பயப்படுறவங்கள, பெரியவங்களா இருந்தாலும் சரி, குழந்தையா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன கிடைக்குமா? ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆசீர்வாதத்துக்கு நம்ம எங்கெல்லாம் எங்கெங்கே போகிறோம், அங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், இங்கே போனால் ஆசீர்வாதம் கிடைக்கும், இதை வாங்கினா ஆசீர்வாதம், இந்த ஒரு செடியை எடுத்துன்னு வந்து வீட்டுக்குள்ளே வச்சா ஆசீர்வாதம், இந்த பொருள் வீட்டுக்குள்ளே இருந்து ஆசீர்வாதம். எத்தனை பேர் ஓடிட்டு இருக்காங்க தெரியுமா? உலகத்துக்காரங்கள கிறிஸ்துவர்களே ஓடிட்டு இருக்கிறாங்க. இவங்க என் தலையில் கை வச்ச ஆசீர்வாதம், நிறைய காரியங்களை தேடிக்கொண்டு ஓடிக்கொண்டிருக்கான். ஆனால் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் சொல்கிறாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும்
ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஒண்ணுமே கிடையாது. ஆண்டவருக்கு நம்ம பயந்துட்டாலே போதும். நம்ம குடும்பத்துல பெரியவங்கள்ல இருந்து குழந்தை வரைக்கும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அப்ப தாயும் தகப்பனும் என்ன பண்ணணும்? பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை தேடாதீங்க. படிக்கணும், என் பிள்ளை பெரிய ஆளாகணும், அதெல்லாம் நீ யோசிக்காத. என் பிள்ளைக்கு பிரியாணி வாங்கி கொடுக்கணும், என் பிள்ளைக்கு அதெல்லாம் தூக்கி ஒரு முள்ள போடு. கர்த்தருக்கு பயப்படுவதை சொல்லி கொடுக்கணும். அல்லேலூயா. கர்த்தர், அவருக்கு முக்கியத்துவம் கொடு. ஜெபத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடு. கர்த்தருடைய வேதத்தை இப்பவே சின்ன பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணணும்? வசனத்தை மனப்பாடம் பண்ணி கொடுக்கணும். அதுக்கு சபையில சண்டே கிளாஸ்ல நடத்துறாங்க. அல்லேலூயா. சின்ன வயசுல இருந்து பிள்ளைகளுக்கு கர்த்தரை பத்தி சொல்லிக் கொடுங்க. இவங்க அப்படி, அவங்க இப்படிலாம் நீங்க சொல்லிக் கொடுக்காதீங்க. கர்த்தருக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுவதே சொல்லிக் கொடுக்கணும். எந்த பிள்ளைகளுக்கு தாயும் தகப்பனும் கர்த்தருக்கு பயப்படுவதை சொல்லிக் கொடுக்குறீங்களோ அந்த பிள்ளை கர்த்தருக்காக தான் இருக்கும். அல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலலாம் அப்படி தான். பிள்ளைகளுக்கெல்லாம் நிறைய நான் வெளியிலலாம் சுற்றி காட்ட மாட்டேன். அப்போல்லாம் அவ்வளோ ரொம்ப எங்கள் வறுமை, ரொம்ப கஷ்டமான காலம். 28 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் பாருங்கள், சும்மா ஒரு சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் என்ன பண்ணுவோம்? நம்ம டூருக்கு போகலாமா, அப்புறம் பிள்ளைங்களுக்கு அதை சுற்றி காட்டலாமா, இதை சுற்றி காட்டலாமா, நல்ல ஹோட்டலில் கொண்டு போய், அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஊழியம் தான். வேதத்தை தான் நானும் ஐயாவும் பண்ணி கொடுப்போம். வேதத்தில் இருக்கிற வசனத்தை மனப்பாடம் பண்ண வைப்பேன். மனப்பாடம் சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன, ஒரு பென்சில் ரப்பர் வாங்கி கொடுக்கணுன்னா கூட மனப்பாடம் பண்ணணும் ஒரு வசனத்தை பிள்ளைங்க. அதுக்குன்னு என்ன பண்ணுவான் தெரியுமா? ரெஜி தான் விழுந்து விழுந்து வசனத்தை படிப்பான். வசனத்தை எப்படி அவங்க டேடி சொல்லுவார், இன்றைக்கி இந்த வசனத்தை நீ மனப்பாடம் சொல்லணும்னு சொன்னால் அவள் சொல்லும்போது பாருங்க, சின்ன குழந்தை இவ்வளோ தான் இருப்பான். அந்த வயசில் அவள் சொல்லும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் தெரியுமா பார்க்குறதுக்கு. ஐயோ, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுறா. உடனே என்ன பண்ண, நான் ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தா ஐயா ஒரு பென்சில் வாங்கி கொடுப்பாரு. அதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சிருப்பாவன். வசனம் இல்லாத வாழ்க்கையில் ஒன்றுமே செய்ய முடியாது. உனக்கு இயேசு யார் என்று சொல்லிக் கொடுங்க. அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம், சின்ன குழந்தைலேருந்து அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று, ஆண்டவரை மட்டும்தான் தெரியும். மீது எந்த விக்கிரகத்தை பற்றி அவளுக்கு ஒன்றுமே தெரியாது. அவள் போனதும் கிடையாது. ஹல்லேலூயா. நாங்கள் இந்து குடும்பத்தில் ஜெனிக்கப்பட்டு ஆண்டவருக்கு இந்து குடும்பத்தில் வாழ்ந்திருந்த எங்கள் குடும்பத்தில் பிள்ளைகளை கர்த்தர் வேறு பிரித்தார். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். 7 மணி ஆயிடுச்சுன்னா டான் முழங்கால் போட்டுருவோம். யார் வராங்களோ வரலையோ. நான் வெளியில் ஊழியத்துக்கு போயிருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, அவங்க டேடியும் அவங்க அவ்வளோ உட்காந்து என்ன பண்ணுவாங்க, முழங்காலில் நின்று ஜெபிப்பாங்க. என்ன ஜெபிக்கிறான்னு தெரியாது. நாங்கள் ஜெபிக்கும் போது ஸ்தோத்திரம் பண்ணுவான். இதுதான் ஜெபம். அப்போ அவங்களுக்குள்ள என்னாச்சு, ஒரு எக்ஸாம் வரும்போது ஜெபம் பண்ணால் நம்மளை பாஸ் ஆக்கிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்குள்ளே வர ஆரம்பிச்சுது. ஜெபம் பண்ணால் நம்மளுக்கு புது ட்ரெஸ் கிடைக்கும், ஜெபம் பண்ணால் நம்மளுக்கு நோட் புக்கு கிடைக்கும், இதெல்லாம் ஜெபம் பண்ணால் தான் கிடைக்கும்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே நான் என்ன பண்ணி சொல்லுவேன், எதுவுமே சீக்கிரத்தில் நான் வாங்கி கொடுக்க மாட்டேன். ஒரு சாக்லேட் வாங்கி கொடுத்தா கூட ஜெபம் பண்ணணும். அவன் நல்லா அழகாக பாட்டு பாடினானா உடனே என்ன பண்ணுவாங்க, டேடி ஒரு சாக்லேட் கொடுப்பார். இதுக்குன்னே நல்லா பாட்டு பாடுவாள். பாருங்க, இதை நாங்கள் எதுக்காக நாங்கள் ரசிக்க ஆரம்பித்தோம். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார், அவர் வாழ்க்கையில் ஊழிய பாதையிலே அவர் உயர்த்த ஆரம்பித்தார். அல்லேலூயா. சின்ன வயசுலேருந்து தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுக்கணும். எப்பவும் நம்ம வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்கக்கூடாது. என் பிள்ளை அந்த படித்தா நல்லாயிருக்கும், என் பிள்ளைக்கு இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் நல்லாயிருக்கும், என் பிள்ளைக்கு கறி வாங்கி கொடுத்தா இதெல்லாம் நீ சொன்னா நீ உலகத்துக்காருங்க. நீ ஜெபம் என்ற ஒரு வல்லமையை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து பாரு, கர்த்தர் உனக்கு எல்லாத்தையும் அமைக்கி குலுக்கி சரிந்து விழும்படி செய்வார். அல்லேலூயா. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை வயிற்றில் இருக்குது, கர்ப்பிணி பண்ணு, அவங்க சாப்பிட்றதெல்லாம் எப்படி அந்த குழந்தைக்கு போகுது, எப்படி அதுக்கு வைட்டமின் ஆகுது, எப்படி குழந்தை பெருசாகுது வயிற்றுக்குள்ளே. அல்லேலூயா. சரி பரவாயில்ல, பிறந்த வந்தவொடனே அந்த குழந்தை என்ன சாப்பிடுது, வெறும் தாய்ப்பால். அப்படிப்பட்ட குழந்தைங்க நீங்கள் கறி பிரியாணியாக கொடுக்குறீங்க, அது தாய்ப்பால். பாருங்கள், அது பால்ன்றது வந்து ஒரு ரத்தம், ஆனால் அது ரத்தம் சகப்பாக இருக்கும். ஆனால் குழந்தைக்கு கொடுக்கும்போது அது என்னவா இருக்குது, வெள்ளையாக மாறுது. இதான் ஆண்டவருடைய கிருபை. அப்போ ஆண்டவருக்கு தெரியும் ஒரு குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும். ஒரு குழந்தை உங்கள் கையில் கொடுக்குறாருன்னா அது வளர்ப்பதற்கு அவரை மகிமைப்படுத்தணும். அவர் கொடுத்த பொருளை அவருக்கு மகிமைப்படுத்தும் போது அநேக ஜாதிகள் மத்தியில் அந்த குழந்தைய ஆண்டவர் என்ன பண்ணுவார், உயர்த்துவார். அல்லேலூயா. அதுதான் அந்த வசனம் சொல்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். குடும்பத்தில் கணவன்கிட்ட கூட என்ன சொல்லணும், கர்த்தருக்கு நீ பயப்படு, ஆண்டவருக்கு பயப்படு, ஆண்டவர் மேலே அன்பு வை. மனைவி கிட்ட சொல்லணும், கர்த்தர்கிட்ட கேளு, கர்த்தர் உனக்கு கொடுப்பார். எனக்கு சொல்லிக் கொடுத்தலாம் ஐயா என்ன சொல்கிறது, எது கேட்டாலும் நீ தான், உனக்கு தான் தெரியுமா, நீ ஜெபம் பண்ணியே வாங்கிப்பேன், என்கிட்ட ஏன் கேட்குறேன்னு. உண்மையாக சொன்னேன், என் வாழ்க்கையில் எது வேணும்னாலும் ஜெபம் பண்ணி தான் நான் வாங்குவேன். ஜெபம் பண்ணாத எதாவது கிடச்சிச்சின்னா அது என்கிட்ட இருக்கவே இருக்காது, அது என்னை விட்டு போயிடும். எப்போல்லாம் ஜெபிக்கிறனோ அப்போல்லாம் கர்த்தர் எனக்கு கொடுக்கறது தான் நித்தியமான ஆசீர்வாதம். அல்லேலூயா. அது சாப்பாடாக இருந்தால் கூட சரி, அது ஜபத்தில் கர்த்தர் கொடுத்தாருன்னா அது நம்ம சாப்பிட்டா கூட உடம்புல விட்டோம். ஜபம் இல்லைன்னா அது என்ன ஆகிடும், வியாதியாக மாறி போய்விடும். கர்த்தருக்காக நீ எதையாவது ஒன்று செய்தனா உற்சாகமாக கர்த்தர் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அப்போ அடுத்த வசனம் சொல்கிறது 14, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும்
வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன நினைப்போம்னா, முதல்ல ஒரு குழந்தை வந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த குழந்தை நல்லா படிக்கணும், நல்லா 4 பேர் மத்தியில் என்னவா இருக்கணும், பேர் புகழும் இருக்கணும், எங்கள் பேரை காப்பாற்றணும், இப்படி தான் சொல்லுவாங்க பேரண்ட்ஸு. நாங்கள் என்ன தெரியுமா சொன்னோம், என் பிள்ளைங்களை குறித்து, என் மகளை மெயினாக விசேஷமாக நான் அர்ப்பணித்தது எதுக்கு தெரியுங்களா, ஊழியத்துக்கு ஆண்டவரே. ஏன்னா அவள் மூலியமாக தான் நான் கர்த்தரை தெரிந்து கொண்டேன். அப்போ நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். ஏன்னா அவள் என் கர்ப்பத்தில் இருக்கும்போது அது நடக்காததே கர்த்தர் நடத்தி கொடுத்தார். அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், ஆண்டவரை இவளுடைய வாழ்க்கையே கர்த்தருக்காக தான் நான் கொடுப்பேன் அப்படி என்று சொல்லும்போது கூட அது சொல்லிட்டு நான் விட்டுட்டால, டெய்லி அவள் தலையில் கை வச்சு ஜெபிப்பேன். டெய்லி அவளுக்காக என்ன பண்ணுவேன், கண்ணீரோடு அழுது ஜெபிப்பேன் ஒவ்வொரு நாள். சரி, எல்லாரும் கேட்பாங்க, சின்ன பிள்ளையா இருக்கு, இப்போ போய் கல்யாணத்தை பற்றி யோசிக்கிறீங்களா? எத்தனை? 11 வயசு ஆனவொடனே. 11 வயசுல எல்லாரும் கல்யாணத்தை பற்றி நினைப்பாங்களா? நீ பிறந்த உடனே கர்த்தர்கிட்ட அர்ப்பணிக்கணும். ஆண்டவரே இவளுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக காணப்படணும், கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். அடுத்த வருஷம் கல்யாணத்தை வச்சு நீ இன்னைக்கு முழங்கால் போடக்கூடாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் எனக்கு ஒரு பொருள் கொடுத்துருக்காருன்னா அந்த பொருள் தேவநாமம் மகிமைப்பட வேண்டும். கர்ப்பத்தில் கனியை கொடுத்துருக்கீங்கன்னா அந்த கர்ப்பத்தின் கனி கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எனக்காக அல்ல, என் குடும்பத்திற்காக அல்ல, அது கர்த்தருக்கு பிரயோஜனமாக இருந்தா அந்த பேரை நம்மளை கொண்டு ஆண்டவர் பெருமைப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படிப்பட்டவர் தான். எதையுமே எந்த நீங்கள் எடுத்துக்காதீங்க. உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், என்னுடைய வாழ்க்கை முழுவதையும் எல்லாரும் என்னை பார்த்து கேட்பாங்க, ஊழியத்தில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பிள்ளைகளுக்காக எதையும் சேர்த்து வைக்கல, நீங்கள் பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறீங்க ஊழியத்துக்கு. நான் ஓடிட்டே இருப்பேன், எப்பவுமே வீட்டில் இருக்க மாட்டேன். ஐயா வேலைக்கு கிளம்பிடுவார், பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நான் பாட்டுக்கு ஒரு வாட்டர் கேனில் தண்ணி தூக்கிட்டு 2 சப்பாத்தி ஒரு பேப்பரில் மடித்து எடுத்துக்கிட்டு எலக்ட்ரானிசிட்டி எங்கே இருக்குது அது வரைக்கும் நடந்து போவேன். மடிவாளத்துக்கெலாம் நடந்து போய் கைப்பிரதி கொடுப்பேன். 4-5 வருஷம் கைப்பிரதி ஊழியம் செய்துட்டே இருந்தேன். நானே நினைப்பேன், கம்பெனிக்கு போகிறவங்களுக்கு கூட ஒரு பேர் புகழ் இருக்கும், நம்ம என்னத்தை தூக்கி ஒரு கவர் பிளாஸ்டிக் கவரில் எடுத்துப்பேன், பைபிள் எடுத்து கைப்பிரதி தூக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏசு நல்லவர்ன்றதுக்கு ஒரு கைப்பிரதி கொடுப்பேன். 3000-4000 கைப்பிரதி ஒவ்வொரு நாளைக்கு ஜெபம் பண்ணி எடுத்துகிட்டு போவேன். எங்கள் வீட்டில் பணம் இருக்குதோ இல்லையோ, பெட்டி பெட்டியாக கைப்பிரதி இருக்கும். ஊழியக்காரங்கிட்ட இப்போ என்ன பண்ணுவோம், கைப்பிரதி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவேன். அதில் என் ஃபோன் நம்பர் கூட எழுதிட்டு அவ்வளோதான். வேறு எதெல்லாம் எங்களுக்கு ஊழியத்துக்கு இதுவே கிடையாது. அதுக்கப்புறம் எல்லோரும் என்ன கேட்பாங்க, நீங்கள் என்ன ஊழியம் செய்கிறீங்கன்ட்டு. ஃபஸ்ட்டு ஊழியம் என்ன தெரியுமா பேர் வச்சுருந்தேன், கிருபை ஊழியம்னு பேர் வச்சுருந்தேன். ஏன்னா கிருபை எனக்கு தெரிஞ்சது, எனக்கு ஒன்றுமே தெரியாது ஊழியத்தை பற்றி. கிருபைனா என்னென்னா அவருடைய தயவு இறக்கம், அவர் கொடுத்த கிருபை பிச்சையில் தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோமே. கிருபை ஊழியன்னு சொல்லிட்டு சும்மாவே பேனாவில் எழுதி எடுத்துகிட்டு போயிடுவேன், ஃபோன் நம்பர் போடுவேன். ஆனால் எனக்கு ஃபோன் வரும், நான் ஊழியமே என்ன ஊழியம் செய்திருக்கிறேன், சுவிசேஷகர் போய் அங்கங்கே போய் என்ன பண்ணுவேன், கைப்பிரதி கொடுத்துட்ருக்குறேன். ஆனால் என்கிட்ட ஃபோன், நீங்கள் கிருபை ஊழியம் செய்கிறீங்களான்னு கேட்பான். அந்த கிருபை ஊழியத்தை ஐயா கிட்ட இயேசுன்ற பேரை கொடுத்து கிருபை இயேசு ஊழியமா என்று மாற்றி கொடுத்தார். அல்லேலூயா. பேர் கிடையாது, அட்ரஸ் கிடையாது, ஊர் கிடையாது, பணம் கிடையாது, பொருள் கிடையாது, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாது. நாங்கள் எப்படி இருந்தோம் தெரியுங்களா, ஒன்றுமே இல்லாத எங்கள் பிள்ளைகளோடு எங்கள் குடும்பத்தில் தனிமையாய் காணப்பட்டோம். ஏன்னா பணம் பொருள் இருந்தால் தான் எல்லாரும் நேசிப்பாங்க. நீங்கள் கேட்காதே எல்லாரும் தேடி வருவாங்க. ஆனால் அது கூட ஆண்டவர் கொடுத்த ஒரு கிருபை தான். எல்லாரும் இருந்ததான் என்ன பிடிக்குது 10 பேர் வந்துடுங்க. பணம் பொருளெல்லாம் இருந்தால் நான் எப்படியா இருப்பேன், ஆண்டவரை தேடி இருப்பேன்னு நினைக்கிறீங்களா? சைக்கிளில் ஐயாவை நான் ஊழியத்துக்கு போவோம், சைக்கிளில் உட்கார வச்சுக்கிட்டு பிள்ளைய முன்னாடி உட்கார வச்சு சைக்கிள் மாரிப்பேன். நீங்கள் பார்த்து சிரிக்காதீங்க, நான் இப்போ குண்டாயிட்டேன், அப்போலாம் ஒல்லியாக தான் இருப்பேன். என்ன இது இவங்களை எப்படி உட்கார வச்சுன்னு போனாருன்னு கேட்க பாருங்க. ரொம்ப ஒல்லியாக இருப்பேன், ஓடிக்கிட்டே இருப்பேன், சுறுசுறுப்பு. பார்த்துருப்பீங்க ரெஜியை, அப்போ எப்படி வந்துருப்பேன்னு பாருங்க. ஒல்லியாக இருப்பேன், பயங்கர ஒல்லியாக இருப்பேன். எது வேணுமோ உடனே கர்த்தருக்காக சாதிப்பேன், பிரதிபலனே பார்க்க மாட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, நீங்களும் சர்ச்சை வச்சுருக்கீங்களா, இப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க? சர்ச்சையெல்லாம் கிடையாது. என் சர்ச்சை இருதயம். என் தேவன் என்னை உயர்த்தினார், தேவன் என்னை பாதுகாத்தார், தேவன் எனக்கு கொடுத்தார் என்ற ஒரு அன்பு, ஒரு பயம். ஒரு நாள் ஊழியம் செய்யலைன்னா அப்போ நீங்கள் நினைப்பீங்க, ஊழியம் செய்யணும்னா வீட்டில் சாப்பாடுலாம் செய்ய மாட்டிங்களா? ஐயா பிள்ளைங்களாம் என்ன பண்ணுவாங்க, ஹோட்டலில் வாங்கி தின்னுவாங்களான்னு கேட்குற மாதிரி இருக்குது பார்க்குறது. காலையில் எழுந்துப்பேன், 3 மணி ப்ரேயரில் உட்காந்தேன்னா 5 மணிக்கு முடிப்பேன். உடனே சாப்பாடு செய்து வச்சுட்டு ஐயாவுக்கு சாப்பாடு கட்டி கொடுத்துட்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கட்டி கொடுத்துட்டு உடனே என்ன பண்ணுவேன், 9:30-10 மணிக்கெலாம் நான் ஊழியத்துக்கு கிளம்பிடுவேன். ஊழியம் பண்ணிட்டு வந்து அந்த குழம்பு இருந்தால் அதை தான் சாப்பிடுவோம். அப்படியே ஸ்பெஷல்லாம் சாப்பிட மாட்டோம், இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். நாங்கள் சாப்பிடுவதே அடுத்த ஆளுங்க பார்க்கும்போது என்ன இருக்கும், ஓ இவங்க எவ்வளோ நல்லா வசதியாக இருக்காங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் கடவுள் வச்சுருந்தார். ஆனால் எங்கள் வாழ்க்கையில் வசதி கிடையாது. கர்த்தர் மாத்திரம்தான் எங்கள் குடும்பத்தின் தலைவனாக இருந்தார். கம்மி சம்பளம். அந்த நாட்களில் பாருங்கள், நாங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சுருக்கலாம். ஏன் படிக்க வைக்கல தெரியுங்களா? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தால் என் பொண்ணுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்காது. கர்த்தர் பார்த்தீங்களா என் பிள்ளை எப்படி நடத்தணும்னு நடத்தினார். எல்லாரும் கேட்பாங்க, எப்படி நீங்கள் படிக்க? எனக்கே தெரியாது. நீ ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் கனம் பண்ணுவார்.
எந்த ஒரு மனுஷன் கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறாங்களா அவங்கள ஒரு நாளும் பிச்சை எடுக்க விட மாட்டார் ஆண்டவர். அல்லேலூயா. நம்ம எப்போதும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆண்டவரே கொடுங்க ஆண்டவரே கொடுங்கன்னு கை நீட்டுருமே. என்னைக்கு நம்ம கடவுளுக்கு கொடுக்கணும்னு என்ன வருதோ அன்னைக்கு தான் நம்மளை உயர்த்துவார். உன்னை கொடுக்கணும், உன்னுடைய ஆராதனையை கொடுக்கணும், நீ ஜெபிக்கிற ஜெபத்தை கொடுக்கணும், வசனம் படிப்பதை கொடுக்கணும். கர்த்தருக்காக உன்னை எப்போ நீ தானம் பண்ணுறியோ அன்னைக்கு தான் உன் குடும்பத்தை ஆண்டவர் பார்ப்பார். எப்போதும் இது எந்த நீங்கள் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா அது என்னவாயிடும், வேஸ்ட் ஆகிடும். அல்லேலூயா. அன்னைக்கு ஆண்டர்கிட்ட நான் ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் அவளை படிக்க வைக்கணும். ஆட்டோமேட்டிக்காக அது எப்படி படித்தா எப்படி வந்தானே தெரில. ஆனால் எங்கள் ஊழியம் அன்னைக்கு ஆரம்பித்த ஊழியம் இன்ன வரைக்கும் நான் ஓடிக்கொண்டு தான் இருக்கேன். அல்லேலூயா. என்ன வேணுமோ கடவுள் கொடுத்தார். எனக்கு போதன்ற அளவுக்கு ஆண்டவர் அமைக்கு குலுக்கி சரிந்து வழும்படி கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் ஜனங்க பார்த்தாங்க, சொந்த வந்தெல்லாம் இயேசுக்குள்ளே போயிட்டேன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். போயிட்டேன், உனக்கு ஒன்றுமே கிடையாதுன்னாங்க. ஆனால் எனக்கு யாருமே வேணாம், என் தேவன் இருக்கார். இன்றைக்கி எல்லாரும் எதிர்பார்த்து சொல்கிறாங்க, அவங்க பாரு ஏசப்பாக்குள்ளே போய் இன்றைக்கி நல்லா ஆயிட்டாங்க. சொல்ல வைக்கணும். எல்லாரும் நம்மளை பார்த்து கேட்கணும், இவங்க கர்த்தருடைய பிள்ளைங்க எப்படி இப்போலாம் எனக்கு என்ன கூப்பிட்றதுக்கே கஷ்டப்படுறாங்க. எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவீங்களா? அதுக்கு முன்னாடிலாம் என்ன பண்ணுவாங்க, ஐயோ வந்துட்டாங்க நம்ம என்ன செய்யறதுன்னு புலம்புனவங்க எங்கள் வீட்டுக்கு வருவீங்களா, எங்கள் வீட்டுக்கு வந்து ஜெபிப்பீங்களான்னு எங்கள் சொந்த பந்து எங்களை கேட்குற அளவுக்கு ஆண்டவர் வச்சார். ஏன் சொல்லுங்க, பெரியோர்களும் சிறியோர்களும் கர்த்தருக்குள் என்னவா இருக்கணும், பயப்படணும். என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஒரு ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணது கிடையாது. மரணமே வந்தாலும் குளிர் ஜோலமே வரும் எனக்கு. ஆனாலும் என்ன பண்ண தெரியும், யாருக்குமே தெரியாது. வந்து மூளையில் உட்காந்து ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருப்பேன். நான் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நிறைய பேர் கேட்பாங்க, இவ்வளோ ஜுரம் வருது, படுத்து தூங்க வேண்டியது தானே, இது ஜுரமா இவ்வளோ இருக்க பலவீனம். ஐயோ முடியாது. எங்கள் ஆண்டவர் என்ன உண்டாக்குனவர், என்ன தாயின் கருவில் உருவாக்குனவர், அவர் செய்த நன்மைகள் இன்னைக்கு நாங்கள் உயிரோடு இருக்கனா அதுக்கு காரணமே ஆண்டவர் தான் என்று சொல்லி ஆண்டவர் ஆராதிக்க வருவேன். எத்தனை பேரை நீங்கள் நம்ம சொந்த விஷயத்துக்கு ஓடிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஆண்டவர் ஒரு சைடில் வச்சிடலாம், அவர் செய்து நான் அடுத்த வாரம் கூட போய்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறனால. அப்படி சொல்கிறவங்க ஒருத்தர் ஆசீர்வாதமாக இருக்காங்களான்னு பாருங்கள். ஏன் நான் பார்த்தது வரைக்கும் எல்லாருமே ஜீரோவில் தான் இருக்காங்க. நிறைய பேர் என் கூட 150 பேர் என் கூட படித்தவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் என்னை கேட்பாங்க, சிஸ்டர் நீங்கள் எப்படி ஊழியத்தில் நான் போகிறீங்க? நான் அல்ல, என் பலன் அல்ல, எல்லாம் கிருபை தான். அவருக்காக நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுத்து வை. வாரத்தில் ஒரு நாள் அவருடைய நாள், ஒரு நாளும் திருடக்கூடாது. மரணம் மட்டும் தான் நம்மளை விட்டு பிரிக்கணுமே தவிர கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை பல சாக்கு போக்கு சொல்லலாம். எங்களுக்கு கூட தான் நிறைய இருந்தது. நிறைய சொந்தக்கார ஞாயிற்றுக்கிழமை தான் வருவாங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா, அவங்கள உட்கார வச்சு விசாரிக்கவே மாட்டேன். முதல் சொல்லுவேன், கிளம்புங்க நம்ம சர்ச்சுக்கு போகலான்னு. அதுக்கே எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டாங்க. இவங்க எங்கே பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்கன்ட்டு. சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரணும். அவங்க என்ன பண்ணுவோம், சொந்தக்காரர் வந்தோன்னா நம்ம கையில் ஒரு பேக் எடுத்துப்போம், கறி கடைக்கு போயிடுவோம். எங்கே போ, ஏன்னா என் சொந்தக்காரர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, நீ அவங்கள கனம் பண்ணுற, ஆனால் கர்த்தரை விட்டுறேன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட ஒரு உங்கள் வீட்டுக்கு பெரிய ஆளே வரட்டும், என்னை உருவாக்கினவர் இன்னைக்கு நாங்கள் நல்லா இருக்கிறதுக்கு காரணம் கடவுள் தான். அவருக்கு நன்றி சொல்லிட்டு தான் அடுத்த வேலை என்று சொல்லி வருகிறவங்கள தான் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதுக்கு தான் அந்த வசனம் என்ன சொல்லுது, கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம போகிற வழியில் தான் பிள்ளைகள் வருவாங்க. பிள்ளைகள் போகிற வழியில் நம்ம வர முடியாது. பிள்ளைகள் நம்மளை பார்த்து என்ன பண்ணணும். என் ரெஜி கூட சின்ன வயசில் என்ன கேட்பான், 7 மணிக்கு நாங்கள் ப்ரேயரில் உட்காரோம்மா, நீ ஏமா 7 மணிக்கு வரல, ஏசப்பா பாருங்க உங்களை திட்டப்படுறாருன்னா. எனக்கு ஒரு அதிசயமாக இருக்கும். ஏன்னா குழந்தையிலேயே அவளுக்கு என்ன தோணுது, 7 மணி ஆனால் ஏசப்பா எங்கள் வீட்டுக்கு வந்துடுறாருன்ட்டு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம அப்படி நினைக்கிறோம். சின்ன வயசுல இருந்த பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இப்போ எல்லாருக்கும் என்ன சொல்லிக் கொடுக்குறோம், நம்ம மொபைலை குத்துறோம். டிஸ்டர்ப் பண்ணாத, இந்த மொபைலை பாரு, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், மொபைலை பாரு. அதுங்களுக்கு என்ன கொண்டாட்டம், நல்லா மொபைலை பார்க்கணும். அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் நம்ம குடும்பத்துக்கு வரும். கணவன் மனைவி கிட்ட சண்டை போட்டாலும் மனைவி அங்கேருந்து வரும்போது அவர் யோசிப்பார், இன்றைக்கி மனைவி கிட்ட சண்டை போட்டுன்ட்டு என்ன பண்ணுவார், மொபைல் தூக்கின்னு உள்ளே போய் கவுசு சத்திப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, நம்ம நினச்சிருப்போம் அவர் கோபத்தில் இல்லை, மொபைலில் அவர் பார்த்துன்னு இருப்பார். மனைவி என்ன பண்ணும், ஏதாவது திட்டினாக்கா அது மொபைலை தூக்கின்னு போய் நான் வீட்டுக்குள்ள கவுசு சாத்தின்னு உள்ளே இருக்கும். பார்த்தீங்களா, எல்லாரையும் பிரிக்கிறது. இப்போல்லாம் வந்து அன்பே போயிடுச்சு, ஜெபம் போயிடுச்சு, அன்பு போயிடுச்சு. எல்லாம் அன்பு எங்கே இருக்குது, மொபைலில் தான் இருக்குது. ஹல்லேலூயா. எங்கள் நாட்கள்லாம் எப்படி தெரியுங்களா, ஒரு 10 நிமிஷம் பேசாத கூட எங்களால் இருக்க முடியாது. ஒரு 10 நிமிஷம் தன் கணவன் கோபமாக இருந்தாங்கன்னா வழியே நாங்கள் போய் பேசுவோம். இப்போல்லாம் எப்படி தெரியுமா, ஃபோன்லேயே கேட்குறது மெசேஜ், சாப்பிட்டீங்களா, சோறு வேணுமா வேணாம், நான் சாப்பாடெலாம் இது பண்ணிவிட்டு நான் தூங்க போகிறேன். எங்கே வரும் மெசேஜ், ஃபோனில். உடனே அந்த ஃபோனில் இவங்க சாப்பாடு வேணாம் ஒன்றை வேணாம், அது அடுத்த ஃபோனு, பேச்சுவார்த்தையே கிடையாது. அப்புறம் எப்படி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஜெபம் கூட அப்படி தான், அப்படியே உட்காந்துருக்குது 2 நிமிஷம் ஜெபிக்கு, இதெல்லாம் செல்லாது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால் பெரியோர்களும் சிறியோர்களும்
கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாங்கள் படிப்படியா சைக்கிளில் போயிட்டு இருந்தோம். அடுத்து ஆண்டவர்கிட்ட கேட்டோம், ஆண்டவரே எனக்கு சைக்கிளில் போக எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் ஐயா. வேலைக்கு போயிட்டு வந்து எங்களை ஊழியத்துக்கிட்டு இங்கேருந்து மங்கம்மாபாளையத்துக்கு போவோம் நாங்கள் சைக்கிளில். நடந்து போகணும்னா டைம் ஆகிடும்ட்டு அதுக்கு அடுத்து ஸ்கூட்டரை கொடுத்தாரு. அப்படியே கொடுத்து வண்டி வாகனத்தை கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு அதுக்கு மேலே ஸ்டாப் பண்ணிட்டாரு. கார் கொடுத்தா அவனை பிடிக்க முடியாதுன்ட்டு. அல்லேலூயா. எனக்கு கட்டணும். காருக்கு என்ன வேணும்? பெட்ரோல் வேணுமா வேணாவா? உன் திறமையை பார்த்து தான் கர்த்தர் கொடுப்பாரு. நானும் பெரும்பாலும் காரெல்லாம் விரும்ப மாட்டேன். ஏன்னா காரெல்லாம் பிள்ளையும் பொண்ணு எல்லார் வீட்லேயும் கார் இருக்குது. எனக்கு 2 கால் நல்லா இருந்தால் போதும். அல்லேலூயா. காரில் ஏறது இறங்குனா நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன். என்னுடைய ஊழியம் என்னது? கிராம ஊழியம். அதனால் நான் கார்லலாம் போய் இறங்குனா யாரும் என்கிட்ட ஜபத்துக்கு வர மாட்டாங்க. இந்த அம்மா நான் கார்லேயே வருது, எங்கள் கஷ்டம் தெரியுமான்னு. நான் நடந்து போகும்போது எல்லாம் என்னை பார்த்து என்ன கேட்பாங்க, சிஸ்டர் உங்களுக்கு கால் வலிக்குது, ஆட்டோவில் வரக்கூடாதான்னுவாங்க. அல்லேலூயா. அதனால் அதை பற்றி நான் யோசிக்க மாட்டேன். எல்லாருமே ஆண்டவர் என்ன பண்ணார், குடும்பத்தில் கார் வீடு வாசல் எல்லா ஆசீர்வாதத்தையும் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தார் கர்த்தர். அல்லேலூயா. நாங்கள் சொத்து சோகம்லாம் சேர்த்து வைக்கல. ஏடிஎம் என்ற ஒரு ஜெபம், வல்லமை, பைபிள், இதுதான். ஏடிஎம்ல என்ன பண்ணுவாங்க, பணம் எடுக்கிறதை போல வேதத்தை வாசித்து ஜெபிப்பது எப்படின்னு கற்றுக் கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணார், எங்கள் குடும்பத்தை உயர்த்தினார். சீக்கிரம்லாம் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ரெஜி லேஸ்பட்டது கிடையாது. அவெல்லாம் சீக்கிரத்தில் ஜபத்தில் வரமாட்டான். ஜபம்னா 3 ஹவர் உட்கார வைப்பேன். ரொம்ப குடும்பம். அதனால தான் ஏன் மேலே அவளுக்கு பாசம் கிடையாது. அவங்க அப்பா மேலே தான் ரொம்ப பாசம். 3 மணி நேரம் முழங்காலில் நிற்க வைப்பேன். கண்ணீரோடு அழுது. அவள் ஏஜ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம்லாம் எனக்கு ரொம்ப நல்லா ஜெபிக்கணும், பரிசுத்தாவி அவளுக்கு கிடைக்கணும், நல்ல வல்லமையாக இருக்கணும்ன்ட்டு முழங்காலில் 3 மணி நேரம் நிற்பான். காலெல்லாம் கொப்பளம் வந்துடும். உபவாசம் 3 நாள் போடுவா. ஒரே ஒரு டீ மட்டும் தான் கொடுப்பேன். எல்லாம் எங்கள் கூட இருந்தவங்களாம் இருக்காங்க பிள்ளைங்க, இவங்களாம் சின்ன பிள்ளைங்க எல்லாரும். 3 நாள் ஃபாஸ்டிங் போட வைப்பேன். இப்போ எத்தனை பிள்ளைங்க சர்ச்சில் வரும்போது பிஸ்கெட் பாக்கெட் வாங்கி கையில் கொடுத்துருவோம். நாங்கள் வசனம் சொல்லிங்கன்னா கரகரா அவருன்னு என்ன பண்ணோம், பிள்ளைங்க எல்லாம் திடீர்னு உக்காந்துக்குது. இதான் உன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் வரும். நீங்கள் வாங்கி கொடுங்க, ஹோட்டலில் கூட கூட்டிகிட்டு போங்க. சர்ச்சில் அதுக்குள்ளே என்ன ஆகிடுப்போது, பிள்ளைங்க மயக்கடிச்சு வந்துருமா. அப்படியே சர்ச்சுக்கு போயிட்டு வந்தால் 12:30 மணி 1 மணிக்கு தான் எங்களுக்கு ப்ரேயர் முடியும். அந்த டைம் தான் பிள்ளைங்களுக்கு நான் வாங்கி கொடுப்பேன். இட்லியோ வர வழியில் எங்கள் அல்சூருக்குலாம் போவேன். அல்சூர்லேருந்து வருவேன் நான் ப்ரேயருக்கு. இங்கேருந்து 5 மணிக்கு கிளம்புவோம் நாங்கள். அல்சூரில் ப்ரேயர் முடிச்சுட்டு வரத்துக்கு 1 மணி ஆகும். அங்கே என்ன பண்ணுவோம், இட்லி கடையில் என்ன ஒரு 10 ரூபா கொடுத்தா 4 இட்லி தருவாங்க. வாங்கி அவளுக்கு கொடுத்து நாங்களும் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து வருவோம். அவ்வளோ நேரம். அதனால தான் கர்த்தர் இன்றைக்கி அவளை ஊழிய பாதையில் நடத்தினார். கம்பீரமாக நான் சொல்லுவேன். யாரை பற்றிலாம் நான் சொல்ல மாட்டேன். என்னுடைய ஊழியம் எங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுவோம். அப்படி ஒரு வல்லமையாக தேவன் நடத்தினார். பயங்கரமாக இருக்கும் ஜபங்கள். எங்கள் குடும்பத்தில் ஜபத்தை தவிர வேறு எந்த சொத்தும் எங்ககிட்ட கிடையாது. இந்த வேதம் தான் எங்களுக்கு சொத்து. இந்த வேதத்தை சாப்பிட நாங்கள் புஷ்டி ஆகணும். கறியோ மீனியோ பிரியாணியோ கபாபு தின்னு நான் என்ன இருப்பேன், நோயாளி ஆகிட்டு இருப்பேன். இந்த வேதத்தை டெய்லி வாசிக்க ஆரம்பித்தோம். அப்பாவை புகழ ஆரம்பித்தேன், சுவிசேஷம் அறிவிக்க ஆரம்பித்தேன். தானாகவே எனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் கொடுக்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. நமக்குள்ள ஒரு பயம் இருக்கணும். ஆண்டவருடைய நாள் என்றோடனே நம்ம என்ன பண்ணோம், சனிக்கிழமையே நாங்கள், நீங்கள் என்ன வேணா நினச்சிங்க, அல்சூரில் சர்ச்சைக்கு போகும்போது சனிக்கிழமையாக நான் ரெடியாக இருப்பேன். பல்லு மட்டும் தான் வளர்க்கணும். தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு காலையிலேருந்து உடம்பு குளிச்சுட்டு உடனே கிளம்பிடுவோம். இப்போ தான் பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை தான் தலையை தேய்ச்சி கழுவாங்க. அதனால என்ன ஆகிடுது, டைம் ஆகுதா ஆகலையா கேட்டால் சொல்லுவாங்க, நான் ரொம்ப அன்றைக்கி ஒரு நாள் தான் க்ளீனாக இருப்பீங்களா? ஏன் முன்னாலே நீங்கள் க்ளீனாக இருங்க இல்லையா? கொஞ்சம் சீக்கிரமாக எழுந்து நீங்கள் என்ன பண்ணுங்க வந்துடணும். ஏன் லேட்டு? எங்கள் வீட்டில் தண்ணி கிடையாது. அன்றைக்கி பார்த்தா தண்ணி வராதுன்னு தெரியும். பிடிச்சி வைக்கணுமா வேணாவா? இதெல்லாம் சாக்கு போக்கு சொல்லிட்டு கர்த்தருடைய அன்பு, பயம் கிடையாது நம்மளுக்குள்ள. நாளைக்கு என்ன நடப்பது என்று தெரியாது. நாளைக்கு உள்ள மனுஷனுக்கு நம்ம பயப்படுறோம். நாளைக்கு நான் கர்த்தரை ஆராதிப்பதுக்கு போகணும்னு நமக்குள்ள என்ன இருக்கணும், பயம் இருக்க வேண்டும். சிறிய பிள்ளையிலேருந்து நம்ம சொல்லி கொடுக்கணும். தன் கணவன்கிட்ட கூட சொல்லணும், நாளைக்கு நம்ம ஆராதனைக்கு போகணும், இன்னைக்கு உட்காந்து நீங்கள் ஜெபிக்கணும். அப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் நாளைக்கு ஆராதனைக்கு வர நேரத்தில் எனக்கு உடம்பு சரியில்லாதாயிடுச்சு, எனக்கு எழுந்துக்க முடியாதாயிடுச்சு. நீ சனிக்கிழமையே ஜெபிச்சு பாரு. நானும் என் குடும்பமும் கர்த்தரையே சேவிப்போம். 1 வாரம் முழுவதும் என்னை பாதுகாத்தார் ஆண்டவர். அவரை நான் ஆராதிக்க போகிறேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நான் எப்படியாவது எழுந்திருக்கேன். இந்த நாள் வரைக்கும் என்னை தட்டி எழுப்பிட்டு இருக்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. எனக்கு சனிக்கிழமை பயமாக இருக்கும். ஐயோ, நாளைக்கு நான் எத்தனை மணிக்கு எழுந்துப்பேன், எப்படி நான் ஓடுவேன், ஆண்டவருடைய ஆராதனையில் போய் நிற்கணுமே அப்படி என்று சொல்லி ஒரு பயத்தோடு இருப்பேன். யார் என்னை எழுப்புறாங்கன்னு தெரியாது, கர்த்தர் என்னை தட்டி எழுப்புவார். அல்லேலூயா. அந்த பயம் தான் இன்னைக்கு எங்களை நிறுத்திருக்குது. அல்லேலூயா. வேறெல்லாம் ஒரு மேஜிக்கும் கிடையாது. ஊழியக்காரங்களுக்கு தலைவலி வரும், வயிற்று வலி வரும், கால் வலி வரும், ஜுரம் வரும், எல்லாமே வருமா வராதா? இங்கே நின்றுட்டு இருந்தால் அதெல்லாம் சொல்ல முடியுமா? என்றைக்கே யோசித்து பார்த்துருக்கீங்களா?
ஊழியக்காரங்களா இருக்கவங்களே சீக்கிரமாக வராங்களே, அந்த டைமில் என்ன பண்ண, அவங்களுக்கு மட்டும் பிரச்சனை கிடையாதா? அவங்களுக்கு மட்டும் குடும்பம் கிடையாதா? அவங்களுக்கு மட்டும் ஆசைபாசங்கள் இருக்காதா? எல்லாத்தையும் தியாகம் பண்ணாத இங்கே வந்து நிற்க முடியாது. கர்த்தருக்காக நம்மளும் தியாகம் பண்ண வேண்டும். கர்த்தர் நம்மளை உயர்த்தணும்னா சில காரியங்களை தியாகம் பண்ணணும். ஆண்டவருக்காக நீ கொடுக்கும் போது தான், நேரத்தை கொடுக்கும் போது, ஒரு நாள் நீ வேதனையோட கண்ணீரோட இருந்தால் அன்னைக்கு கர்த்தர் உன்னை தேடி வருவார். ஏனென்றால் கர்த்தருக்கு நீ நேரத்தை கொடுக்கும் போது. அல்லேலூயா. வாரத்தில் ஒரு நாள் தான், வாரம் முழுசுமாக நம்ம கொடுக்க போகிறோம். அந்த வாரத்தில் ஒரு நாள் ஆத்தும ஆதாயத்தை செய்யறதுக்கு நீங்கள் என்னவா இருக்கணும்? ஆயத்தப்பட வேண்டும். ஒரு நாளையாவது கொண்டு வரணும். தேவநாமத்தை மகிமைப்படுத்தும்படி கொண்டு வரணும். 8 மணினாலே யாரும் வர மாட்டாங்க. ஓகே, பரவாயில்ல, நீ சொல்லு சுவிசேஷத்தை. நாங்கள்லாம் சுவிசேஷத்தை சொல்ல சபையில் போகும்போது 5 ஆத்துமா இல்லாத நான் போகவே மாட்டேன். ஆனால் எல்லாரும் என்ன கேட்பாங்க, நீங்கன்னா ஊழியமாக செய்கிறீங்க, உங்களுக்கு எதுக்கு போய் வீடு வீடாக போய் ஆத்துமா ஆதாயம் செய்கிறீங்க? நீங்கள் சர்ச்சையாக வச்சுருக்கீங்க. அப்போல்லாம் சர்ச்சை கிடையாது. ஆனால் நான் ஒரு சர்ச்சுக்கு போயிட்டுருப்பேன். ஆனால் ஆத்துமாக்களே கொண்டு போனேன். இதை ஊழியக்காரர் பார்க்கல, கர்த்தர் பார்த்தாரு. என் பிள்ளை என்ன பண்ணுது? என் ஊழியத்தை செய்யுது, சரியான சமயத்தில் அது என்னை ஆராதிக்குது, என்னுடைய ஆலயத்துக்கு கரெக்டான சமயத்தில் வருது, உபவாசம் எடுக்கிறது என்று ஒரு படியாக கர்த்தர் எங்களை பார்க்க ஆரம்பிச்சு ஊழியர் என்று ஒரு ஊழியக்காரருடைய கிருபையை எங்களுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நம்மெல்லாம் தேடி போகல, அவர் தான் தேடி வந்தார். அல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களை தகுதிப்படுத்தினார். ஒன்றுத்துக்கு உதவாத எங்களை உதவ வைத்தார். காரணம் என்ன? நம்ம தேடி போகக்கூடாது. கர்த்தருக்கு நீ பயப்படும் போது, கர்த்தருக்கு நீ உண்மையா இருக்கும் போது, உன்னை உயர்த்திக்கிற தேவனுக்கு தெரியும் உன்னை எந்த இடத்துல வைக்கணும்ட்டு. அல்லேலூயா. ஆனால் நம்ம பயப்படுறது கிடையாது. அப்புறம் எப்படி நம்மளை உயர்த்துவார் ஆண்டவர்? நம்ம வாழ்க்கை என்னது? சாப்பிடணும், வேலைக்கு போகணும், தூங்கணும், திருப்பி சாப்பிடணும், திருப்பி வேலைக்கு போகணும், திருப்பி தூங்கணும். இவ்வளவுதானே நம்ம வாழ்க்கை. அல்லேலூயா. இதுக்கு ஆண்டவர் உலகத்தில் கொண்டு வந்தார். வேதத்தை வாசித்து கொஞ்ச நேரம் கர்த்தர் கூட பேசணும், ஜெபிக்கணும். போராட்டம் வரும்போது நம்ம தேடுறோம் இல்லையா ஆண்டவரை? போராட்டம் வரும்போது நம்ம ஆண்டவரை ஏன் என்னை கைவிட்டுட்டீங்கன்னு கேட்குறீங்களே. ஆனால் எப்போடும் அப்பாவுடைய சமூகத்தில் நீ உட்காரும் போது ஒரு நாள் உனக்கு ஒரு பெரிய பிரச்சனை வரும்போது கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. அந்த வசனத்தை எடுத்து இன்னொரு வாசிங்க. 15. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ வானத்தையும் பூமியும் படைச்சது யாரு? கர்த்தர். அதனால தான் நம்ம ஆசீர்வதிக்கப்படுவோம். நம்மளால நம்ம செய்கிற வேலையினால் ஆசீர்வதிக்கப்பட மாட்டோம். கர்த்தர் நம்மளுக்கு வானத்தையும் பூமியை படைச்சது அவர் தான். நம்மளுக்கு விசுவாசம் இருக்குல்ல, நம்மளா உலகத்தை உண்டாக்கணும். நமக்கு வானத்தையும் பூமியை உண்டாக்க தெரிந்த தேவனுக்கு நம்ம வாழ்க்கையை குறித்து ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அல்லேலூயா. அதான் அழைப்பு. அழைப்பு இல்லாத யாரும் கர்த்தரை தேட முடியாது. அவர் எதற்காக அழைச்சார்? ஒன்றுமே கேட்க வேணாம் நம்ம ஆண்டவர்கிட்ட. ஏசப்பா, நாங்கள் எப்பவுமே நான் கேட்கறது ஒன்றே ஒன்று, ஆண்டவர் என்னை எதுக்கு நீங்கள் அழைச்சிங்க? எத்தனோ ஜனங்க இருக்காங்க, படித்தவங்க, பட்டதாரிகள், பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுகிறவங்க, பயங்கரமாக கன்னடா பேசுகிறவங்க, பயங்கரமான பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க, இவங்க மத்தியில் அழகு உள்ளவங்க, அந்தஸ்து உள்ளவங்க பயங்கரமாக இருப்பாங்க. அவங்க பக்கத்தில் நிற்க கூட முடியாது. காரில் வந்து இறங்குவாங்க, கோட் சூட்டோட வருவாங்க. இவங்கெல்லாம் இருக்கும்போது அந்தங்க பக்கத்தில் எங்களை உட்கார வைப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒன்றுத்துக்கு உதவாது. ஏன்னா ஆண்டவர் பார்க்குற பார்வை எப்படி தெரியுமா? உங்ககிட்ட ஒன்றும் இல்லைனாலும் அவருக்கு பிரியமானது நமக்குள்ளே இருக்கும். மனுஷனுக்கு பிரியமானதெல்லாம் ஆண்டவர் பார்க்க மாட்டார். மனுஷனை பேர் புகழ்வதற்காக நம்ம பல காரியங்களை செய்வோம். அதெல்லாம் கர்த்தருக்கு குப்பை. கர்த்தருக்கு பிரியமானதை நீ செய்யும் போது தகுதியை பார்த்து கர்த்தர் நம்மளை தேர்ந்தெடுக்க மாட்டார். ஒன்று இல்லாத நம்மளை பார்ப்பார் ஆண்டவர். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாதவங்களை பார்த்து தான் உயர்த்துவார். உங்கள்கிட்ட என்ன இருக்குல்லாம் அவர் கேட்க மாட்டார். ஏன்னா அவருக்கு தெரியும். நம்மளை ஒருத்தர் ஊமையாக படிச்சுட்டு இருந்தால் அவங்கள கொண்டு ஆண்டவர் உயர்த்துவார். நம்ம நினைப்போம், ஐயோ என்னை ஊமையாக படிச்சுட்டாங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் உன்னை ஊமையாக படித்தது கூட ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்துருக்காரா, அந்த கஷ்டத்தில் எங்களை எல்லாரும் பார்த்து கேட்டது, அவ்வளோதான் சிஸ்டருடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இவங்களால இனி ஒரு நாள் மேலே வர முடியாது. எத்தனையோ பேர் எங்களை பார்த்து கேட்டாங்க. ஆனால் எத்தனை ஜனங்களுக்கு ஜெபிக்கிறவங்கள கர்த்தர் என்ன நிறுத்தினார். ஹல்லேலூயா. அது வரைக்கும் பொறுமையா இருக்கணும். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். எந்தெந்த டைம்ல நம்மளுக்கு வேதனை வருதோ கைவிடுவதற்கு அல்ல, நம்மளை உயர்த்துவதற்கு. ஹல்லேலூயா. அதுதான் ஆலோசனை. யாருக்கிட்டையும் கேட்கக்கூடாது. ஆலோசனையின் தேவன் வேதத்தில் இருக்கிறார். உங்களுக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் வேதத்தை எடுத்து வாசிங்க. எனக்கு யார் வந்து எனக்கு உதவி செய்வாங்க, யார் எனக்கு கரெக்டாக சொல்லுவாங்க? வேதம் மாத்திரம் தான் நம்மளுக்கு உண்மையை சொல்லும். உங்களுடைய ஃப்ரெண்டாக இருக்கலாம், நீங்கள் நேசிக்கிற எவ்வளோ பேராக இருக்கட்டும், உங்களுக்கு சாதகமாக சொல்லி உங்களை பள்ளத்தில் தள்ளிடுவாங்க. ஆனால் வேதம் மாத்திரம்தான் நீ எப்படி நடக்கணும், நீ என்ன செய்யணும், எந்த இடத்துல உட்காரணும், எந்த இடத்துல உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கும். அல்லேலூயா. வேதம் இல்லாத வாழ்க்கையே என்னவாயிடும்? இருளாய் மாறிடும். கர்த்தர்கிட்ட கேட்க ஆரம்பிக்கணும், என்னை உயர்த்துங்க ஆண்டவரை, உயர்த்துங்க. உயர்த்தவே மாட்டார். ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே உன்னை தானாகவே உயர்த்துவார். இதுதான் மிராக்கிள்.
நீ எவ்வளோ தூரம் ஆண்டவரை உயர்த்துறியோ அவ்வளோ தூரம் நீ உயர்வே. என் ஊழிய பாதையில் நிறைய பேர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, நிறைய ஊழியக்காரங்க வந்து கேட்பாங்க, சிஸ்டர் நீங்கள் எப்படி சிஸ்டர் அப்போ பார்த்த மாதிரியே இருக்கிறீங்க, என்னன்னா கொஞ்சம் வெயிட் போட்டீங்க. அது கூட இல்லைன்னு வச்சுங்க, ஒல்லியாக இருந்தேன்னா என்ன சிஸ்டர் ரொம்ப உடம்பு சரியில்லையானுவாங்க. நான் ஒரு நிறைய பேர் ஆண்டுட்டு கேட்பேன், ஆண்டவர் ஏன் என்னை மட்டும் உண்டாக்கிட்டீங்க, எல்லாரும் ஒல்லியாக இருக்காங்க என் கூட இருந்தவங்களா. ஆண்டவர் சார் இதுதான் உனக்கு அழகு, நீ ஒல்லியாக என்னவா இருப்பேன், அசிங்கமாகிடுவேன் இல்லையா, யாரை பார்க்கணும். என்ன சிஸ்டர் நல்லா இருந்த நீங்கள் உடம்பு சரியில்லாத ஆகிட்டீங்களா. அப்போ கர்த்தருக்கு தெரியும் யார் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தருக்கு தெரியும். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருவரை உயர்த்த வேண்டும் என்றால் நீ தேடியே போக வேணாம், அப்பாவை உயர்த்தி கொண்டே இரு, அப்பாவும் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. எதனால நம்ம விசேஷமானவங்க, நான் போற விஷயத்தெல்லாம் எப்படி நடத்துறீங்க. இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள், எதனால் அது எதனால், நீர் என்னோடு வருவதினால், எதனால் அது எதனால், நீர் என்னோடு இருப்பதினால். நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் இல்லையா, நான் எதுலலாம் விசேஷமா, நான் பயங்கரமானதெல்லாம் செய்கிறேன். ஆண்டவர் நம்ம கூட இல்லைன்னா நம்ம விசேஷமானவர்கள் அல்ல. நம்மளை ஒரு காரியங்களை நான் சொல்லித்தரேன், ஒரு உயர்வு நம்மளுக்கு வரணும்னா சத்தியத்தை நீ அறிவிக்க வேண்டும், சத்தியமான இயேசுவை நீ அறிவிக்க வேண்டும். சத்தியத்தை நீ அறிவி, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். சத்தியமான இயேசுவை பற்றி அநேகருக்கு சொல்லு, சத்தியம் உன் குடும்பத்தை என்ன பண்ண உயர்த்தும். அவரை உயர்த்த கர்த்தர் நம்ம வாழ்க்கையை உயர்த்தி கொண்டே போவார். இதுதான் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்த மிராக்கள். ஏன் நம்ம வாழ்க்கையில் மிராக்கள் நடக்காத காரணம் என்ன, நம்மளையே உயர்த்தி கொண்டிருப்பேன். நான் ஒரு பலவீனமானவங்க, நான் ஒரு சோர்வானவங்க, என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கர்த்தர் என்னை இதுக்கு அழைக்கல. போனால் தானே தெரியும், ஸ்கூலுக்கு போனால் தானே அடுத்து ஒரு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாமில் பாஸ் ஆனால் தானே நீ அடுத்த கிளாஸுக்கு போக முடியும். எக்ஸாமுக்கு நீ எழுதி ஆகணுமே. நான் எக்ஸாம்லாம் எழுத மாட்டேன், ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வரேன்னா அது வேஸ்ட்டு, சும்மா உட்காந்துட்டு வர்றது. ஒரு பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் படிப்பை கொடுக்குறது, அந்த படிப்பை என்ன பண்ண ப்ராக்டிஸ் பண்ணி அந்த எக்ஸாம் எழுதும் போது அந்த பிள்ளை எழுதுற எக்ஸாமு கரெக்டாக இருந்தால் என்ன ஆகிடுவாங்க, பாஸ். இல்லைன்னா அப்போ நிறைய பேர் வாழ்க்கையில் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன, எக்ஸாம் என்ன ஆகல, கரெக்டு தானே. என்ன என்கிட்ட இருக்க ஊழியத்தில் எத்தனை பேர் ஊழியக்காரங்க அவங்க மனைவியில் என்ன வந்து கேள்வி கேட்டேன், ஒரே வார்த்தை, சிஸ்டர் எங்களுக்கு சார் நீங்கள் எக்ஸாம் சரியாக எழுதலை சிஸ்டர், நீங்கள் நல்லா படிச்சிருக்க மாட்டீங்க, இன்னொரு படிங்க, எக்ஸாம் போடலாம், எதில் ஃபெயில் ஆனீங்களோ திருப்பி படிங்க சிஸ்டர் நீங்கள் என்ன பேசுகிறீங்களே தெரியல, வலிக்காதே ஊசி போடுறீங்கன்னு வாங்க. ஹல்லேலூயா. ஏன்னா என்ன ஆண்டவர் படிக்க வச்சார், முழங்காலில் படிக்க வச்சார், அழுது கண்ணீரின் பாதையில் என்னை கொண்டு போனார். அதனால தான் கஷ்டம் நஷ்டம் பாடு நிந்தனை எது வந்தாலும் தாங்கிறதுக்கு கர்த்தர் எனக்கு பலனை கொடுத்தார். இல்லைன்னா நான் கூட எத்தனை வாட்டி விழுந்து போயிருப்பேன். கர்த்தருக்காக எந்த ஒரு விஷயத்துக்கு நான் முன்னாடி நிற்க மாட்டேன், ஆடம்பரமான விஷயத்துக்கு நான் போகவே மாட்டேன். ஆனால் கர்த்தருக்குன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு ஆள் நானாக தான் நிற்பேன். ஹல்லேலூயா. என்ன சொல்லுவாங்க, ஹோட்டலில் அது இருக்குது இது இருக்குது சாப்பிட்லாம் வாங்கலாம், அன்றைக்கி நினச்சி பார்ப்பேன், ஆண்டவரை அன்றைக்கி எனக்கு வேணும் தேவைப்படும் போது எனக்கு கிடைக்கல, ஆனால் இன்றைக்கி நிறைய என்கிட்ட இருக்குது, ஆனால் என் தேவையே நீங்கள் தான்ப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரை நம்ம முன்னாடி வைக்கணும், என்ன வேணுமோ கடவுள்கிட்ட கேட்டால் கொடுப்பாரு. நீங்கள் நம்புறீங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் கஷ்டத்தில் தான் கொண்டு போவார். பொண்ணானது என்ன பண்ணணும், நெருப்பில் என்ன பண்ணணும், சுட்டரிக்கப்படணும், அப்போ தான் அநேகருக்கு ஜொலிக்கப்படும். ஒரு கஷ்டத்தை நீ அனுபவிக்காத கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல முடியாது. கர்த்தருக்காக நீ கஷ்டத்தை அனுபவித்தாய் என்றால், ஊழியத்துக்காக நீ எழும்பின என்றால், ஊழியத்துக்காக நீ கொடுத்தாய் என்றால், ஊழியத்துக்காக ஜெபித்த என்றால், சபையில் ஒரு சாட்சியாக நீங்கள் இருந்தீங்கன்னா எவ்வளவு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்ம விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆனால் எதுவுமே நீங்கள் செய்யலைன்னா எனக்கு தெரியாது, ஸ்கூல் பக்கமே போகல, எக்ஸாமே எழுதலைன்னா அப்புறம் அடுத்த கிளாஸ்க்கு நீங்கள் போக முடியாது, அடுத்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு திட்டத்தை கொடுத்துருப்பார். அழைக்கப்பட்டவங்க 1000 பேர், தேர்ந்தெடுக்கப்பட்டவரோ சிலர். அதில் பாருங்கள் 16 வாசிங்க. வானங்கள் கர்த்தருடையவைகள், பூமியோ மனுபுத்திரருக்கு கொடுத்தார். அதில் 18, நாமோ இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போ. ஹல்லேலூயா. எப்போல கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவர் துதி எப்போல நம்ம நாவில் இருக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை கூட ஒரு மெசேஜ் நாங்கள் சொல்லும்போது நான் நிறைய காரியங்களை நான் ஆராய்ச்சி பார்த்துருக்கிறேன். தேவனுடைய வார்த்தையை நீ படிக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனுபவத்தை எடுத்து பாருங்க. தாவீது என்பவர் யார், ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணணும், ராஜாவாய் மாற்ற வேண்டும் என்றால் அவருக்கு ஒன்றும் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாது. நான் ராஜாவாக போகிறேன்னு அவருக்கு தெரியுமா?
அவர் வந்து ராஜா பதவியில் இருக்கு உட்கார போகிற சிம்மாசனத்தில் எப்படி உட்காரணும்னு கூட தெரியும். ஆடு மேய்க்கிறவங்கள பார்த்துருக்கீங்களா? எங்கள் கிராமத்தில் வந்தால் இப்போ தெரியும். நிறைய பேர் எப்படி உட்காரவாங்க தெரியுங்களா? ஆடு மேய்க்கிறவங்க அதுக்கு அசால்ட்டாக போவாங்க. சட்டை கூட போட மாட்டாங்க, ஒரு டவுலு தூக்கி போட்டு போயின்னே இருப்பாங்க. ஆடு பின்னாடியே ஓடுவாங்க. கொஞ்ச நேரம் நின்று கேட்பேன், எங்கப்பா எந்த இடத்துக்கு போக போகிறீங்கன்னா, அம்மா இருமா எங்கள் ஆடுங்களாம் ஓட்டிடுமான்னு பின்னாடியே ஓடுவாங்க. பஸ்ஸு வருதுன்னா கூட அந்த கிராமத்தில் அந்த ஆட்டுக்காக அவன் அங்கே நிறுத்தி வைக்கணும். அவன் கொண்டு போகிறது 50 ஆடு லைனாக சொன்ன பேச்சு கேட்டுன்னு போவான் அவங்க பின்னாடி. நம்ம ஆடுங்களாம் எப்படி இருக்கிறோம்? அல்லேலூயா. மனுஷன் நம்ம பிள்ளைங்க நம்ம பேச்சு கேட்குதா? ஆடு கேட்குது. அப்போ பாருங்க, ஆடை மேய்த்து கொண்டிருக்கோம். ஒருவருக்கு ஒரு வேலையை ஆண்டு கொடுத்துருப்பாரு. என்ன வேலைன்னு கண்டுபிடிக்கும். அதான் தரிசனம். ஆண்டவர் அழைப்பு கொடுத்துருப்பார். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும், எல்லாரும் மாதிரி நான் வந்துட்டு போகிறேன்னா அது யாரும் கேட்க மாட்டாங்க. ஆனால் அழைப்பு பார்க்கணும். ஆண்டவர் என்னை எதுக்கு அழைச்சிருக்கீங்க, எனக்கு என்ன வச்சுருக்கீங்க என்று ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும். நான் நிறைய பேர்ட்ட அதான் கேட்பேன். எல்லாரையும் விட்டுட்டீங்க, எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, படித்து நல்ல அழகு அந்தஸ்து எவ்வளோ இருக்கவங்களாம் விட்டுட்டு என் குடும்பத்தில் எவ்வளோ பேர் இந்து குடும்பத்திலேருந்து என்ன மட்டும் வேறு பிரிச்சிங்களே. அப்புறம் என் மூலியமாக என்ன பண்ணாங்க, 18 பேரை நான் ஆண்டவருக்குள்ளே கொண்டு வந்தேன். எங்கள் அக்கா, எங்கள் அண்ணி, அண்ணன் எல்லாரையும் கொண்டு வந்தேன். நான் 18 பேரை ரட்சிக்கப்படுத்தினேன் எங்கள் குடும்பத்தில். ஹல்லேலூயா. அது கிருபை தானே. அது கிருபை இல்லைன்னா நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. கர்த்தர் பார்ப்பாரு. ஒரு குடும்பத்திலேருந்து ஒருவரை தூக்கி கொண்டு வராருன்னா அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? ரட்சிப்பு. நம்ம என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தாவீதை பார்க்குறாரு. தாவீது ராஜாவை ஆக வேண்டும்னு தாவீதுக்கு தெரியாது. ஏன் பெத்த அப்பாவுக்கே தெரியாது அவர் ராஜா ஆக போறாருன்ட்டு. தெரியுமா? தெரியாது. ஆனால் தாவீதுகிட்ட என்ன இருந்தது? ஆண்டவரை துதிக்கிற துதி, ஆண்டவருடைய ஆராதனை, ஆண்டவருக்கு பிரியமானது செய்வது, ஆண்டவருக்கு கொடுக்கிறது, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தாவீது கிட்ட இருந்தது. அல்லேலூயா. வேற ஒன்றுமே கிடையாது. ஆண்டவர் தான் அவருடைய வாழ்க்கை. ஆனால் நம்ம பார்க்குற கண்ணோட்டம் எப்படி இருக்கும்? தாவீது ஆடு மேய்க்கிறவங்க. எப்படி? ஆடு மேய்க்கிறவங்க. இவர் ராஜாவா? அவர் கனவுல கூட சொல்லியிருக்கலாம், நான் ராஜாவாக போகிற ஒரு கனவு கண்டனா எல்லாரும் என்ன பண்ணியிருப்பாங்க? சிரிச்சிருப்பேன். என்னடா ஆடு மேய்ச்சிருக்க, ஒரு 10 ஆடு வாங்க போகிறேன்னு சொன்னால் கூட, இல்லை ஆட்டுக்கு கூடாரம் போட போகிற ஒரு கனவு கண்டா கூட நியாயம். நீ போய் ராஜாவாக போகிறேன்னு கிண்டல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய அழைப்பு எப்படி இருக்குமா? ஒருவரை உயர்த்த வேண்டும் என்றால் யாருக்கிட்டே ஆண்டவர் கேட்க மாட்டார். அவரை அப்படியே ஆண்டவருடைய பிள்ளையை அனுப்புவார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? அந்த இடத்துல சாமுவேல் என்ற தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். யார் வீட்டுக்கு அனுப்புகிறாரு? தாவீது வீட்டுக்கு. தாவீது வீட்டுக்கு அனுப்பும்போது தாவீது எங்கே இருக்காரு? ஆட்டு மேய்ச்சிட்டு இருக்காரு. ஆனால் தாவீது வீட்டில் யார் இருக்கிறாங்க? தாவீது உடைய அண்ணன்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களாம் எல்லாரும் இருக்கும்போது சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி எதுக்கு வந்தார்? அபிஷேகம் பண்ணும்படியா. ராஜா அபிஷேகம், அது ராஜரீக அபிஷேகம். அந்த அபிஷேக எண்ணெயோடு வராரு. ஆண்டவர் சொல்கிறார், அந்த வீட்டுக்குள்ளே ஒருவரை நீ அபிஷேகம் பண்ண வேண்டும். தீர்க்கதரிசி அவர் வராரு. வந்த உடனே என்ன பண்ணுறாரு? ஒரு தலையில் அபிஷேகம் பண்ணணுமென்னு எல்லாம் என்ன பண்ணுவாங்க? சூப்பராக ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு பயங்கர கம்பீரமாக வந்து நிற்கிறாங்க. ஆனால் என்ன ஆச்சு அந்த இடத்துல? ஃபஸ்ட்டு ஆளை பார்த்தோன்னே என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அவன் கிடையாது. 2வது 3வது 7 பேரை கிடையாதுன்ட்டார். அப்போ அங்கே இருந்தவங்க எத்தனை பேர்? 7 பேர் தானே இருந்தாங்க. 7 பேருமே கிடையாது. ஆனால் இன்னும் உனக்கு வேற மகன் இருக்கான்னு கேட்குறாரு. யாரு? சாமுவேல். ஹல்லேலூயா. அப்போ அப்பா கூட மறந்துட்டாரு. யாரை மறந்துட்டாரு? 8வது ஒரு பையன் இருக்குது. யாருக்கு தெரியல? அவங்க அப்பாவுக்கே தெரியல. அந்த பையன் ஆடு மேய்ச்சின்னு தான் மறந்துட்டார். ஏன்னா இவங்களாம் எப்படி இருக்காங்க? அழகுள்ளவங்களும் பயங்கர தைரியசாலியும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணவங்க. அப்படிப்பட்டவங்களை மட்டும் என்ன பண்ணாங்க? நிற்க வச்சாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அவங்க தேவை கிடையாது. ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கம்பீரம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. கர்த்தரை மட்டும் தான் துதிப்பார். அவர் கர்த்தரை மட்டும் தான் ஆராதிப்பார். கர்த்தருக்காக மட்டும்தான் வாழணும்னு ஆசைப்பட்ட தாவீது அவர் சொல்கிறாரு, உங்களுக்கு இவ்வளோதானா பிள்ளை? உடனே அவர் என்ன சொல்கிறார்? அவங்க தகப்பன் இன்னொரு மகன் இருக்கான். எங்கே இருக்கான்? ஆடு மேய்த்து கொண்டிருக்கான். அல்லேலூயா. ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவனே யார்? வீட்டில் இருக்கவங்க யாரும் மதிக்க மாட்டாங்க. வேலை இல்லாதவங்களை யாரும் மதிப்பாங்களா? மதிக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் தாவீதை மதிக்கலை. ஆனால் அந்த 7 பேரை வெயிட்டிங்கில் போட்டுட்டு 8வது தாவீது வரும் வரைக்கும் இவர்கள் காத்து கொண்டிருந்தாங்க. அல்லேலூயா. பார்த்தீங்களா? ஆண்டவருடைய பார்வை எப்படிப்பட்டது? ஒரு மனுஷனை உயர்த்த வேண்டும் என்றால் அவங்கெல்லாம் தேடி போக தேவையில்லை. கர்த்தரை உயர்த்தி கொண்டே இருந்தனா உன் குடும்பம் உயரும். கர்த்தரை நீ ஆராதித்து கொண்டே இருந்தனா உன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் மாறும். கர்த்தருடைய சமூகத்தில் நீ ஜெபித்து கொண்டே இருந்தனா உனக்கு என்ன வழியில் நடக்கணும் கர்த்தர் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. நீ எதையும் கேட்கவே வேணாம். எல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். அவர்கிட்ட விட்டுடணும்.
நான் ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன், ஆண்டவர் பார்த்துக்கொள்வார், எனக்கு தெரியாது என்று நம்ம என்னவா இருக்கணும், கம்பீரமாக இருக்கணும். நிறைய கேள்விகள் நம்மளை பார்த்து கேட்பாங்க. நீங்கள் ஆண்டவருக்காக ஓடுறீங்க, எல்லாரும் நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா, கர்த்தருக்காக ஓடுறவங்க பைபிள் தூக்கிட்டு என்ன பண்ணுங்க, வேலைக்கே போகாதீங்க, 24 மணி நேரம் ஜெபம் பண்ணிகிட்டே இருங்க, முனிவர் மாதிரி உட்காந்துட்டு இருக்கன்ட்டு யாராவது சொன்னாங்கன்னா நம்பாதீங்க, ஒன்றுமே பண்ண மாட்டீங்க, 24 மணி நேரம் தூங்கிட்டு வேணா இருப்பீங்க. ஆனால் ஒரு ஊழியம் என்றால் என்னன்னா, ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் மாதிரி ஜெபிக்கிறேன்னு ஒதுக்கி வைக்கணும். வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டருடைய நேரம் அதுதான். என் குடும்பத்திற்காக 1 மணி நேரம், என் தேசத்திற்காக நான் 1 மணி நேரம் ஜெபிப்பேன். அது காலையோ மாலையோ நைட்டோ சாயங்காலமோ தெரியாது. அந்த 2 மணி நேரத்தை நீ கொடுத்து பாரு உன் குடும்பத்துக்கு, கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ஹல்லேலூயா. இப்போல்லாம் எப்படி ஆத்திர சோதனை அவசரம்னு ஒரு 10 நிமிஷம் கூட ஜெபிக்க முடியல, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான், எழுந்து ஓடிடுவான். இல்லையா நம்ம கணவரே சொல்லுவார், போதும் ஜெபிச்சு போய் சூடாக டீ போடு. பிள்ளைங்க சொல்ல போதும் பசி எடுக்குது. இப்படி சொல்லி காலத்தை நம்ம ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா சோத்திரம், கொஞ்சம் டீ, ஹல்லேலூயா சோத்திரம், ஸ்நாக்ஸ். இப்படிலாம் நம்ம ஜெபிச்சா எப்படி கர்த்தர் கேட்பாரு? கர்த்தருக்காக எழுந்து நீ ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருந்து பாருங்க. நீங்கள் எண்ணி வச்சிங்க, நாட்கள் போயிட்டு தான் இருக்கும், ஆனால் உயர்த்துறேன்னு சொல்லிட்டானா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். அவர் கைவிடாத தேவன். நீங்கள் யாரையுமே நம்பாதீங்க. அப்பா ஒருவரை மாத்திரம், உங்கள் குடும்பத்துக்கு என்ன வேணுமோ அவர் கொடுப்பார். நீ எப்படி இருக்கணுமோ அதை அவர் நடத்தி தருவார். உனக்கு என்னன்ட்டு தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தார். ஆனால் அவருக்கும் நமக்கும் ஒரு உறவு இருக்கணும். எப்போதும் அவர்கிட்ட நம்ம பேசிகிட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. இது இவங்க கிட்ட கிடையாது. யாருக்கிட்ட? ஃபோனுக்கிட்ட பேசினுக்காதீங்க, அப்பா கிட்ட பேசுங்க. நீங்கள் யாரெல்லாம் ஜெபிக்கக்கூடாதுன்னு சாத்தானுக்கு தெரியும். அதனால தான் பாருங்கள், வீட்டில் சோறு இருக்குதோ இல்லையோ 30,000-40,000 ரூபா ஃபோன் இருக்குது. ஆமாவா இல்லையா? ஆமாம், அதுவும் கரெக்டாக நம்ம வீட்டுக்கு வந்துடும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும். ஏன்னா இப்போ தான் நம்மளுக்கு டிவி கட்டு வாங்குகிறோம் இல்லையா? நான் இங்கே மொத்த பணம் கொடுத்தேன், பரவாயில்ல நீ மொத்தம் கூட நான் கொஞ்சம் கொடுத்தாலும் பணம் தானே வருது. பார்த்தீங்களா? மீதி எதாவது வருதா? பைபிள் இருக்கா வீட்டில்? வாங்கணும் சார். ஏதாவது ஒரு கன்வென்ஷன் கூட எங்கேயோ போட்டாங்கன்னா சொல்லுங்க, ஒரு பைபிள் வாங்கணும். இல்லைன்னா ஒரு கவர் கூட இல்லை, பிஞ்சு போச்சு ஒன்று வாங்கணும். எங்கே வாங்கினா அது கூட இன்சான் குத்தா வாங்குவாங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வீட்டுக்குள்ள, கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டுக்குள்ள பைபிள் வாசிக்கிறீங்களோ இல்லையோ, பைபிள் இருக்கவே இருக்கணும். வேதம் உங்கள் வீட்டுக்குள்ள வெளிச்சமாக இருக்கணும். ஜபம் உங்கள் வீட்டுக்குள்ள வெளிச்சமாக இருக்கணும். உன் கையில் என்ன இருக்கணும்? வேத வசனத்தோடு நீ இருக்கணும். நீ வேலைக்கு போகிறாய், அந்த இடத்துல வேலையை மட்டும் செய்யுங்க, ஊழியம் செய்ய வேணாம். ஆனால் அவர்களை கண்களில் பார்த்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் எங்கள் முதலாவது நீ என்ன பண்ணுங்க, ரட்சிக்கப்படுத்துங்க. இங்கே வேலை செய்கிறவங்களை ரட்சிக்கப்படுத்துங்க. சின்ன ஜபம் நீ சொல்லிட்டு போயிட்டேரி. யாரா ஒருத்தருக்கு பிரச்சனை வந்து உங்ககிட்ட வந்து கேட்பாங்க, எனக்காக ஒரு ஜபம் பண்ணுங்க, சபை எங்கே இருக்குன்னு தெரியலன்னு சொல்லுவீங்களே, அதுதான் ஊழியம். நீயா போய் வேலை செய்கிறவங்களை கூப்பிட்டு இயேசு ஒரு நல்லவர் அப்படின்னா அவங்க போய் இன்னொருத்தர் சொல்லி உங்களை வேலையிலேருந்தே தூக்கிடுவாங்க. அது மாதிரி வேணும். ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பில் வரும்போது ஃபஸ்ட்டு இயேசுவை பற்றி சொல்லுங்கள். இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன்னா அதுக்கு காரணம் ஆண்டவர் தான் அப்படின்னு சொல்லி, நான் எங்கே போனாலும் என் சாட்சியை நான் சொல்லிவிடுவேன். அதை பற்றிலாம் நான் கவலையே பட மாட்டேன். நாங்கள் கஷ்டத்துலேருந்து கர்த்தர் என்னை உயர்த்தினார். எந்த மனுஷன் எங்களை உயர்த்தலை, ஆண்டவர் என்னை உயர்த்தினார். ஒன்றுமில்லாத நேரத்தில் அவருடைய கிருபையினால் என்னை உயர்த்தினார். ஒன்றுமில்லை, ஒரு வேளை சாப்பாடு கூட கிடையாது எங்களுக்கு. அந்த நேரத்தில் சொந்த பந்தம், பணம், வசதி எல்லாமே எங்களுக்கு இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் உதறிட்டு இயேசு தான் எனக்கு ஜீவன் என்று சொல்லி இந்த பெங்களூர் பட்டணத்தில் வந்தேன். கர்த்தர் கொடுத்த உயர்வில் தான் நாங்கள் உயர்ந்தோம். ஹல்லேலூயா. பேரும் புகழும் அந்தஸ்து எல்லாத்துமே என் தேவன் ஒருவருக்கு தான். ஏன்னா அவர் எங்களை உயர்த்தினார். ஹல்லேலூயா. அது பாருங்க, அந்த பாட்டு கூட இருக்க, ஒன்றுமில்லா நேரங்கள் எல்லாம் உயர்த்தியது கிருபை இது. ஹல்லேலூயா. உடைந்து போன நேரங்கள் எல்லாம் என்னை உருவாக்கிய கிருபை இது. கிருபையே கிருபையே அது மாறாத நல்ல கிருபையே. ஆமென். அவருடைய கிருபை தான். ஊழியத்தின் பாதையில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை அது. கிருபை தான். அவர் தான் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. அவர் நம்ம கூட பேசுவார். நம்ம பேசும்போது ஆண்டு நம்ம கூட பேசுவார். அவர் நம்ம ஆண்டுடைய சமூகத்தை, நீங்கள் என்ன பிரச்சனையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய போராட்டம், கொஞ்சம் நேரம் நீங்கள் உட்காந்து என்ன பண்ணுங்க, ஆண்டவரே என் மனசில் ரொம்ப வேதனையாக இருக்குப்பா. நீங்கள் இன்னொரு விஷயம், போய் பாய் எடுத்து போட்டு பைபிள் எடுத்து வச்சு நீங்கள் உட்காரணும்னு என்னைக்கு நினைக்கிறீங்களோ அது நடக்கவே நடக்காது. நீங்கள் உட்காரத்துக்கு முன்னாடி சாத்தான் வந்து உட்காந்துப்பான்.
நீ வேலைக்கு போகும்போது கூட ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருங்க. ஆண்டவரே என்னோட கூட பேசுங்கப்பா, என்னை அழைச்சிருக்கீங்க, குடும்ப பாரங்கள் எங்களால் சுமக்க முடியல, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை என்னால் மாற்ற முடியல, நான் தனிமையாக காணப்படுகிறேன், நான் வேதனையாக காணப்படுகிறேன், நான் வியாதியாக காணப்படுகிறேன், என்னை ஆற்றுவார் இல்லை, தேற்றுவார் இல்லை, அரவணைப்பார் இல்லை, என் கூட பேசி நலம் விசாரிப்பவர் கூட இல்லை, எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே என்று சொல்லி நீங்கள் அழுது பாருங்களேன். ஆண்டவர் சொல்ல, நான் இருக்கேன்ப்பா உனக்குன்னு யாரையாவது ஒருவர் அனுப்புவார் ஆண்டவர். அல்லேலூயா. அதுபோல் நிறைய நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். சில நேரத்தில் நான் நிறைய வாட்டி உடைக்கப்பட்டிருக்கேன், நிறைய வாட்டி ஆண்டவர்கிட்ட அழுவேன், ஏன் ஆண்டவர் எனக்கு மட்டும், எவ்வளோ பேர்லாம் எப்படி இருக்காங்க. உடைச்சி தான் நம்மளை உருவாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. அவர் அன்பு எவ்வளோ பெரியது தெரியுங்களா? அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை மட்டும் தயவு செய்து திருடாதீங்க. கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா. அதில் 115 1 படிங்க. எங்களுக்கல்ல கர்த்தாவே, எங்களுக்கல்ல, உமது கிருபையின் நிமித்தம் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். அல்லேலூயா. எங்களுக்கெல்லாம் ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் எது நடந்தாலும் எங்களுக்கு கிடையாது, எல்லாம் யாரால? உங்களால் தான் ஆண்டவரே நடந்தது. அல்லேலூயா. ஒரு பிரச்சனை உருவாகுது, ஒரு கஷ்டம் வருதுன்னா, ஏன் ஆண்டவரே எங்களுக்கு இந்த கஷ்டத்தை கொடுத்தேன்னு கேட்காதீங்க. அந்த கஷ்டம் வந்தது நல்லதுன்னு நினைங்க. அந்த கஷ்டத்திலேருந்து கர்த்தர் உன்னை உயர்த்துவார். அல்லேலூயா. கஷ்டத்தை கொடுக்கும்போதே கர்த்தர் தேட மாட்டோம்ப்பா, அப்புறம் எப்படியும் நம்மளை உயர்த்துவார். ஒரு போராட்டம் வருதா, ஒரு தலைவலி வருதுன்னா ரொம்ப நல்லது. ஏன் சொல்லுங்க? அப்போ தான் நம்ம தலை இருக்குதே நம்மளுக்கு தெரியுது. இல்லைன்னா இந்த தலையை வச்சுட்டு என்ன நான் வேலை பண்ணுறேன்னு தெரியுங்களா? தலைவலி, ஒரு வயிறு வலி வரும்போது தான் நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்கு வயிறுன்னு ஒன்று இருக்குதுன்னு, இல்லையா? கால் வலி வரும்போது தான் நம்மளுக்கு தெரியும் காலுன்னு ஒன்று இருக்குதுன்ட்டு. எல்லா அவயத்திலே ஒரு வலி வரும்போது தான், இருதய வலி வரும்போது சொல்லும்போது, ஐயோ என் நெஞ்சு எவ்வளோ வலிக்கு தெரியுமா, அவங்க எனக்கு துரோகம் பண்ண, அவங்க ஒரு துரோகின்னு தெரியுதா எப்போ சொல்லுங்க? இங்கே இருதயத்தில் வலி வரும்போது தான். அல்லேலூயா. அது வரைக்கும் ஒன்றுமே நம்மளுக்கு தெரியாது. எல்லாமே நல்லது தான். கர்த்தர் அனுமதிக்காது ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடக்காது. ஏன் எனக்கு கொடுத்தீங்க, ஏன் எனக்கு இப்படி நடந்தது, ஏன் என்னை எல்லாரும் கை விட்டுட்டாங்கன்னு கேட்காதீங்க. எல்லாரையும் அறிந்து கொள்வதற்காக தான் இதெல்லாம் அனுமதிக்கிறார் ஆண்டவர். நீங்கள் அவங்க பக்கத்தில் சார்ந்திருக்க கூடாது. இவங்க தான் என் உலகம் நீங்கள் நினைக்கக்கூடாது. கர்த்தர் தான் என் உலகம், கர்த்தரை நான் சார்ந்திருப்பேன்னா எல்லாரும் உன்னை தேடி வருவாங்க. நீ எப்பெல்லாம் உலகத்தை தேடி போறியோ அங்கெல்லாம் இடி வேணும், வலி எடுக்கும், கஷ்டம் வரும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர்கிட்ட கேட்கக்கூடாது. ஆனால் கர்த்தரை பிடித்து கொண்டா உனக்கு என்ன வேணுமோ கர்த்தர் தருவார். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் தாங்க பலம் கொடுப்பார். அல்லேலூயா. அப்போ பாருங்க, அதில் 43 வாசிங்க. 107 43. சங்கீதம் 43. எவன் ஞானம் உள்ளவனோ அவன் இவைகளை கவனிக்க கடவான். ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபையை உணர்ந்து கொள்வேன். ஞானம் இருக்கணும் நம்மளுக்கு. இவ்வளோ நேரம் நம்ம பேசி கொண்டதுன்னா அவங்களுக்கு தானே அந்த பிரச்சனை, எனக்கு என்ன? அப்படி இல்லை. நான் எல்லாருடைய வாழ்க்கையிலும் எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. பிரச்சனையே இல்லைன்றவங்க யாராவது கை தூக்குங்களா? நான் எனக்குள்ள ஒரு பிரச்சனை இல்லை, நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இருக்கீங்களா? இருக்க முடியாது. வாழ்க்கை என்பதே போராட்டம். வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம். அதை போராடுகிறதுக்கு நம்மளுக்கு ஜெபம் வேணும். அல்லேலூயா. எனக்கு போராட்டம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு வரப்போகுதுன்னு அடுத்தது. அல்லேலூயா சொல்லுவோமா? போராட்டமே எனக்கு இல்லை, கஷ்டமே எனக்கு இல்லை, நான் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு போராட்டம் வரப்போது, ஜாக்கிரதையாக இருங்க. தாங்குவதுக்கு பலன் கொடுங்க. அல்லேலூயா. இப்போலாம் போராட்டம் வருது. பவுல் சொல்கிறாரு, எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டது. அந்த முள் என்னவா இருக்கணும்? அந்த முள் இருக்கிறனால தான் நான் என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணி. எங்கள் வாழ்க்கையில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, நான் கூட போராட்டம். ஐயோ பா, இந்த பிரச்சனையே சால்வ் ஆச்சு, இனி எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லைன்னு. அடுத்து வரும் பாருங்க ஒரு பெரிய பிரச்சனை. ஐயோ ஏன் ஆண்டவர் உங்களுக்காக ஊழியம் சரி ஆண்டவர் சார், நீ உக்காந்துட்டேன்னா உன்னை பிடிக்க முடியாது. நீ எப்போதும் பிரச்சனையோடு இருந்தாலும் நீ ஜெபி. உண்மைதான், ஆண்டவர் பார்ப்பாரு. அதை இன்னொன்று இருக்குது ஆண்டவர்கிட்ட, நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பை அப்படியே குறைச்சிட்டு வேறு யார் மேலே வச்சிங்க, உங்கள் வாழ்க்கையே பிரச்சனை தான். அவர் எதிர்பார்க்குறது என்ன தெரியுமா? என் மேலே அன்பு கூறு, முழு இருதயத்தோட அன்பு கூறு, நீ கேட்குறத நான் கொடுப்பேன். அல்லேலூயா. கொஞ்சம் கூட ஆண்டவர் விட்டு நீங்கள் விலகக்கூடாது. அவர் ஒருவரை நேசிக்கிறார் என்றால் சில காரியங்களை கர்த்தர் நம்மக்கிட்ட வந்து எதிர்பார்ப்பார். அவருடைய நேரங்கள், சமயங்கள், அவரை துதிக்கிறது, ஆராதிக்கிறது, வேத வாசிப்பது அவருக்கு கொடுத்துட்டோம்னா நீங்கள் எதை குறிச்சுமே கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் பாட்டுக்கு ஹாப்பியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், எதுவுமே கவலை. என்ன வந்தால் நடந்துட்டு போய்ட்டு, எங்கள் அப்பாவுக்கு தெரியாது ஒன்றும் நடக்காது அப்படின்ட்டு ஓடிட்டு இல்லை. வேதத்தையும் கொடுக்குறதுல கர்த்தருக்காக இல்லைன்னா ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து நடுங்கி 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 கண்ணீர் விட்டுட்டு இருக்கணும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்கிறதில்ல எதுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்னா, வாழ்க்கை என்ற ஒரு பயணத்தில் போகும்போது வெற்றி வேணுமா? கர்த்தரை தேடுங்க.
ஊழியம் என்ற பாதையில் போகும்போது வெற்றி வேணுமா, கர்த்தரை தேடுங்க. என்னால் முடிய வேலை என்ற பயணத்தில் போகும்போது வெற்றி வேணுமா, கர்த்தரை தேடுங்க. எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கர்த்தரை முதல் வைத்துக் கொள்ளுங்க. அவர் என் முன்னாடி இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. உன் முன்னாடி யார் இருக்கிறான்னு ஃபஸ்ட்டு பாருங்க. கர்த்தர் இருக்காரா, உலகம் இருக்குதா? உலகத்தை நீ முன்னாடி வச்சனா கர்த்தர் வரவே மாட்டார். ஆண்டவர் பார்ப்பார். நீ என்ன நீ முன்னாடி வச்சுட்டேன்னா நீ போகும் வழியெல்லாம் அவர் வருவார். அதனால் பாடுவார்ல ஒரு பாட்டு கூட, நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும், நான் பேசும் ஆண்டவர் அப்போ ஒரு விஷயம் தெரியணும் உங்களுக்கு, பயம். ஆண்டவர் இங்கே போகிறேன், என் கூட ஆண்டவர் இருக்காருன்னா அந்த பயம் வருமா வராதா? பயம் இல்லாதனால தான் கர்த்தர் உங்கள் கூட நம்ம கூட வரமாட்டுறாரு. நீ எங்கே போனால் அங்கே பேய்ங்களாம் ஆடுங்க. உண்மையே பேய் இவங்க இப்படி ஆடுதுங்க, பிசாசு பிடிச்சனா ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே போயிடுவாருங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறாருன்னா அங்கே ஒரு வெற்றி இருக்கும், சமாதானம் இருக்கணும். நம்ம வாழ்க்கையிலே பேய் பிடிச்ச மாதிரி ஆடக்கூடாது. ஒரு வார்த்தை சொன்னால் 2 வார்த்தை சொல்லுவாங்க, தப்பு பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க, ஒத்துக்கவே மாட்டாங்க. அவங்களுக்குள்ள சாத்தான் இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணணும், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஜெபம் பண்ணுறதுக்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது அந்த அசுத்தாவி உன்னை விட்டு வெளியில் போகும். இதுதான் சரின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா கர்த்தர் பார்ப்பார். அதனால தான் கர்த்தர் நம்மளை விட்டு வெளியில் போயிடுவார். இனி உங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, திருத்த. அதான் ஒரு பயம். கர்த்தருக்குள் பயப்படணும். கர்த்தருக்கு பயப்படும் போது உன் ஆயுஸ் நாட்கள் பெருகும். கர்த்தருக்கு பயப்படும் போது உன் தரித்திரியங்கள் உங்களை விட்டு போவோம். கர்த்தருக்கு பயப்படும் உனக்கு என்ன தோல்வி இருக்காது. கர்த்தருக்கு பயப்படும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவங்களாக காணப்படுவீங்க. அல்லேலூயா. ஆசீர்வாதம் எங்கே இருக்கு? அங்கே போனால் இங்கே போனாலும் கிடையாது, உனக்குள்ளேயும் எனக்குள்ளே தான் இருக்குது ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வச்சுருந்தோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏசப்பா அந்த ஆசீர்வாதம் என் கிட்ட தான் இருக்குது. என்கிட்ட இருக்கிற ஆசீர்வாதம் தடையாக இருக்கிறதுக்கு காரணம் நான் தான். யார் தடையாக இருக்கிறா? இரவு முழுவதும் மீன் பிடிக்கிறதுக்கு போனேன், ஒன்று கூட கிடைக்கல. ஆனால் இயேசு வந்தனால தான் அங்கே மீன் கிடச்சிது. புரியுதுங்களா? அப்போ இரவு வரைக்கும் நீங்கள் வேலை பண்ணுறீங்க, ஒன்று கூட எடுத்து வைக்க முடியல. ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இயேசு கிடையாது. இயேசு இருந்தாருன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? 5 அப்பத்து 2 மீனும் அநேகர் சாப்பிட்டுட்டு மீதி எடுத்து 12 கூட வச்சது போல் உங்ககிட்ட இருக்கிற வருமானம் என்ன பண்ணியிருக்கோம், மீதி எடுத்துருப்பீங்க. மீதி எடுக்காத காரணம் அங்கே இயேசு கிடையாது, அற்புதம் கிடையாது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அற்புதத்தை இழந்திருக்கிறீங்க. ஹல்லேலூயா. இன்னொரு வசனத்தை நீங்கள் வாசிங்க. சங்கீதம் 138 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 138 2. 138. ஆமென். அல்லேலூயா. உமது பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக நான் பணிந்து உமது கிருபையின் நிமித்தம் உமது உண்மையின் நிமித்தம் உமது நாமத்தை துதிப்பேன். உமது சகல பிரசாதங்களை பார்க்கல உமது வார்த்தை நீர் மகிழ்மை படுத்துகிறீர். அல்லேலூயா. அப்போ என்ன பண்ணமா? முதல் வசனம் சொல்கிறது, உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், தேவர்களுக்கு முன்பாக உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அப்போ முழு இருதயம் நமக்குள்ளே இருக்கான்னு முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். முழு இருதயம் 138 1ஆம் வசனம் சொல்லுகிறது, முழு இருதயம் நமக்கு இருக்கா? அந்த முழு இருதயத்தில் நீங்கள் துதிச்சிட்டிங்கன்னா நம்ம குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. 139 3 படிங்க. நான் நடந்தாலும் படித்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் உங்களுக்கு தெரியும், நான் படுத்திருந்தாலும் உங்களுக்கு தெரியும், என் வழியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு தெரியாது ஒன்றுமே நம்ம வாழ்க்கையில் இல்லை. அப்புறம் ஏன் நம்ம கர்த்தர்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சி வைக்கிறோம்? ஆண்டவர் சொல்றாரு, அந்த வார்த்தை தாவீது அந்த வார்த்தை சொல்கிறது. 7ஆம் வசனத்தை வாசிங்க. உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன். ஹல்லேலூயா. தாவீதுக்கு ஆண்டவர் அற்புதத்தை செய்துட்டாருன்னா உடனே என்ன சொல்ற, ஆண்டவரே உங்களுக்கு மறைவா நான் எங்கே ஆண்டவரை போவேன், உங்கள் சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன், என்னால் எங்கே போக முடியாது, ஏன்னா நீங்கள் தான் என்னை ஆசீர்வதிங்க, நீங்கள் தான் எனக்கு கொடுத்துருக்கீங்க, உங்களால் தான் என் குடும்பம் நடக்குது என்று சொல்லி என்னைக்கு ஒரு மனுஷன் மனசில் நினைக்கிறீங்களோ அன்னைக்கு கர்த்தருக்கு நம்ம பயப்படுவோம். ஹல்லேலூயா. நம்ம பயம் நமக்குள்ளே எப்போ வரும்னா, கர்த்தர் செய்த நன்மைகளை. இப்போ ஒருத்தவங்கிட்ட கடன் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்க, அந்த கடன்காரை பார்த்தா என்ன பண்ணுவீங்க? கர்த்தருக்கு பயப்படுறாங்களோ இல்லையா, கடன்காரங்களுக்கு பயந்து தானே ஆகணும்.
இப்போ யாரோ கடன் வாங்கிட்டீங்க, சர்ச்சு வாசலில் நிற்கிறான் அந்த கடைக்காரன். எப்படி அவனுக்கு தெரியும் சர்ச்சு முடிஞ்சோடனே இவங்க இந்த பக்கம் தான் வருவாங்கன்ட்டு? எப்படி போனாலும் ஒரே கேட்டு, பின் வாசல் கேட்டு கிடையாது. அப்போ கடன்காரங்களுக்கு தெரியும் எங்கே நிற்பான்? வாசலில். அப்போ நீங்கள் இங்கேயே இருந்துருவீங்களா? எப்படி இருந்தாலும் போய் தானே ஆகணும். அப்போ அந்த கடன்காரங்களுக்கு எதுக்கு பயப்படுறோன்னா, அவங்ககிட்ட நம்ம வாங்கியிருக்கிறோம், ஆமாவா இல்லையா? அப்போ கர்த்தர்கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கியிருக்கிறோம், கர்த்தர்கிட்ட இருந்து நன்மையை வாங்கியிருக்கோம், கர்த்தரால தான் இன்னைக்கு ஜீவனோடு இருக்கோம். ஏன் அவருக்கு பயப்பட மாட்டோம்? காரணம் என்ன? நமக்குள்ள பயம் இல்லை, அதனால தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு நம்ம பயப்படுறோம், ஆனால் ஜீவனை கொடுத்த தேவனுக்கு நம்மளுக்கு பயம் இருக்கா? அல்லேலூயா. அதில் பாருங்க 15 வாசிங்க, சீக்கிரம் படிங்க. நான் ஒளிபூடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாகவில்லை. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மளை உருவாக்குனார், நம்ம எலும்புகள் என்ன இல்லை, மறைவாக இல்லை. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக நம்ம உண்மையாக காணப்பட வேண்டும். அதில் 21ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தாவே உம்மை பகைக்கிறவர்களை நான் பகையாமலும் உமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை அருவருக்காமலும் இருப்பேனோ. ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் தாவீது சொல்றாரு. ஆண்டவர்கிட்ட அனுபவிச்சார் ஆசீர்வாதங்களை, அவர் பெற்றுக்கொண்டனால தாவீது என்ன பண்றார்? எப்போலும் கர்த்தர் என்ன பண்றாரு? மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அதுல பாருங்க, இன்னொரு வசனம் சொல்லுகிறது, 1 படிங்க, 139 1. கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எப்படி இருந்திருக்கிறீங்களா? ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். எப்படி? ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கிறீங்களாம் தெரியாது. தாவீதுடைய வாழ்க்கையில் 8 பேர் இருக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் எத்தனை பேர் எப்படி இருக்காங்கன்னு ஆண்டவர் ஆராயிறாரு. ஆராய்ந்து தாவீதை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் எத்தனை பேருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அறிஞ்சிருக்கார் நம்மளை? எப்படி ஆண்டவர் உயர்த்திக்கிறார்? எப்படி இதெல்லாம் எப்படி நடக்குது? காரணம் நம்ம அறிந்திருக்கிறார், ஆராய்ந்திருக்கிறார். நீ ஒருத்தவங்க ஒரு மேரேஜ் விஷயமா இருந்தால் பக்கத்தில் விசாரிப்பாங்க, இந்த பையன் நல்லவரா, இந்த பொண்ணு நல்லவங்களா, ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? பொண்ணும் பையனே கொடுப்பாங்க. ஆனால் இருதயம் எப்படி இருக்குதுன்னு யாருக்கு தெரியும்? அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, நான் ஆராய்ந்து அறிந்திருக்கிறேன். உனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கணும்னா உன்னை ஆராய்ந்து பார்ப்பார். உன் இருதயம் எப்படி இருக்குது, உன் சிந்தனை எப்படி இருக்குது, நீ நடக்கிற நடவடிக்கை எப்படி இருக்குது, நீ பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது, கர்த்தருக்கு நீ எப்படி இருக்கிறேன்னு பார்த்து தான் என்ன பண்ணுவார் ஆண்டவர்? ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் நம்மை. ஹல்லேலூயா. சும்மாலாம் ஆண்டவரை தேடி நம்ம வரல, கர்த்தர் நம்மளை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. அதே வசனம் 136 23 24. நம்முடைய தாழ்விலே நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஒன்றும் இல்லாத நேரத்தில் நம்மளை உயர்த்தினவரை நம்ம என்ன பண்ணணுமா? துதிக்கணும். 24 சொல்லுகிறது, நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள். சத்துருக்கிட்ட இந்த வியாதி, போராட்டம், பிரச்சனை, எவ்வளோ காரியத்திலேருந்து நம்மளை என்ன பண்ணார் ஆண்டவரை? விடுதலை பண்ணியிருக்காரு. அவரை நம்ம என்ன பண்ணணுமா? துதிக்கணும். எத்தனை பேர் துதித்து கொண்டிருக்கிறோம்? 26 சொல்லுகிறது, என்ன படிக்க பார்க்கலாம். பரலோகத்தில் தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. 25 படிங்க. மாமிச தேகமுள்ள யாவருக்கும் ஆகாரம் கொடுத்தவரை. போதுங்களா? அப்போ என்ன பண்ணணும்? ஆகாரம். எல்லாரும் மாமிசத்தில் இருக்கீங்களா? எப்படி? ஆடு மாடுகளே துதிங்களா சொல்லியிருக்கிறாரு. படிங்க. மாமிச தேகமுள்ள, மாமிசம் உள்ளவங்க, நம்ம சரீரம் என்ன ஆகுது? மாமிசமா இல்லையா? அப்போ அப்படி உள்ளவங்க என்ன பண்ணணுமா? கர்த்தரை, மாமிச தேக உள்ள யாவருக்கும் ஆகாரம். இந்த தேகம் நல்லா இருக்குன்னா ஆகாரம் கொடுத்தவர் யாரு? ஆண்டவர். அவர் என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளும் நம்மளை போஷிக்கிறார். ஒவ்வொரு நாளுக்கும் நம்ம தேவையான வஸ்திரங்களை, பண தேவைகள், குடும்பத்தின் தேவைகள் எல்லாத்தையும் கொடுத்தவரை நம்ம என்ன பண்ணணுமா? துதிக்கணும். ஹல்லேலூயா. ஒரு பொருள் கூட நம்மளுதுன்னு மேன்மை பாராட்ட முடியாது. என்னைக்கு நம்மது இந்த பொருள்னு சொல்லிங்களா அன்னைக்கு நம்ம மேலே போயிடுவோம். ஹல்லேலூயா. எல்லாமே கர்த்தர் தான் எனக்கு கொடுத்தார். கர்த்தர் மாத்திரம் என் வாழ்க்கையில் இல்லைன்னா நான் உயிரோடையே இருக்க முடியாது. கர்த்தர் மாத்திரம் என்னை வழி நடத்தலைன்னா என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. கர்த்தர் மாத்திரம் என்ன பண்ணல, என்னை எல்லா வழியிலையும் நான் ஆராய்ச்சி பார்க்கலன்னா எனக்கு நல்ல வழி தெரியாதே சுற்றி நின்றுருப்பேன். இவ்வளவா நான் நிற்கிறேன்னா அதுக்கு காரணம் கர்த்தர் ஒருவர் தான். ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் என்ன பண்ணணுமா? 138 சொல்லு, உம்மை என் முழு இருதயத்தோடு துதிப்பேன். ஹல்லேலூயா. முழு இருதயம். எல்லாரும் சொல்லுவோமா? எல்லாம் எழுந்து நிற்கலாம். காணிக்கை நேரம்.
எல்லா கண்களை முடி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை முழு இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. எல்லாரும் எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா? எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுவோம். கேட்ட வார்த்தைகள் ஒன்று கூட வெறுமையாக போகக்கூடாது ஆண்டவரே. காது உள்ளவங்க கேட்க கடவார்கள். ஊழிய பாதையில் எங்களை உயர்த்தினது உங்களுடைய கிருபை தான்ப்பா. உங்கள் கிருபை இல்லாமல் எங்களால் வாழ முடியாது. உங்கள் கிருபை எங்களை நடத்திடுது. எப்படி இதெல்லாம் நான் கடந்து வந்தேன், எப்படி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வந்தேன், எப்படி இந்த வியாதியிலேருந்து நான் விடுதலை கிடைச்சிது, எப்படி என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஒன்றுமே இல்லாத நேரத்தில், தள்ளப்பட்ட நேரத்தில் என்னை உயர்த்துறது யாரு? ஹல்லேலூயா. எதுக்கு ஆண்டவரே இவ்வளோ பிரச்சனைன்னு நான் கண்ணீர் விடும்போது அந்த பிரச்சனையை மாற்றுனது யாரு? ஹல்லேலூயா. அது கூட தெரியாத தேவனுக்கு நம்ம பயப்படாதபடி, இருதயம் கடினம் பார்வோனை போல ஒரு பிரச்சனை வரும்போது ஆண்டவரே கண்ணீர் விடுவோம். அந்த பிரச்சனை போனவொன்னே நம்ம இருதயம் கடினமாக போயிடுது. அந்த பார்வோன் இருதயத்தை போல கடினமாக இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில் உயர்வு வந்தாலும், தாழ்வு வந்தாலும், தோல்வி வந்தாலும், கண்ணீர் வந்தாலும், தள்ளப்பட்டாலும், கர்த்தாவே உங்கள் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஹல்லேலூயா. பசியோ, பட்டினியோ, உபத்திரமோ, வியாதியோ, அபாயமோ, நெருக்கடியோ, நாசமோசமோ, ஆக்சிடென்ட்டோ, ஆண்டவர் எதுவும் எங்களை உங்களுடைய அன்பை விட்டு பிரிக்க முடியாது. ஏனென்றால் மாமிசமானவர் யாவரும் அவரை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. ஆகாரத்தை கொடுத்தது நீர், வஸ்திரங்களை கொடுத்தது நீர், ஆசீர்வாதங்களை கொடுத்தது நீர். எதுவுமே எங்க கிட்ட இல்ல ஆண்டவரே, எல்லாமே நீங்க கொடுத்தது அப்பா. அதை சத்துரு தொட முடியாது. ஆனா இதெல்லாம் எங்களுக்கு ஏன் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே? இதெல்லாம் எதுக்காக ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்தீங்க? எத்தனோ பேர் ஆண்டவர் எங்க கண்ணு முன்னாடி எப்படியெல்லாம் போய் கொண்டிருக்காங்க. ஆனா எங்களை மட்டும் வேறு பிரிச்சிரே எதுக்கு ஆண்டவரே? ஹல்லேலூயா. ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத எங்களை வேறு பிரிச்சுங்களேன். எல்லாரும் சொல்லுவோம் ஆண்டவர்கிட்ட, ஏசப்பா எங்களை வேறு பிரிச்சது எதற்காக? அங்கே செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வாதமாக நடக்குது. எதுக்காக? தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் எல்லாம் உற்சாகமா கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதனால் அது எதனா நீர் என்னோடு இருப்பதினா, எதனால் அது எதனா நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் உற்சாகமா கைகளை தட்டி ஆண்டவர்கிட்ட சொல்லுவோமா? அப்பா ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதனால் அது எதனா நீர் என்னோடு வருவதினா, எதனா அது எதனா நீர் என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும், பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. நீரை தேனாக மாற்றும் என் இயேசு என்னோடுண்டு. எல்லா வாய்களை திறந்து சொல்லுவோமா? மாறா நீரை போல எங்க வாழ்க்கை கசப்பா இருந்தாலும் அதை மதுரமாய் மாற்றுகிறவர் என் கூட இருக்கீங்க அப்பா, என் கூட இருக்கீங்க. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் ஓ ஹல்லேலூயா என்னோடு வருவதினா. ஆமென். எதினா அது எதினா நீர் என்னோடு இருப்பதினா. மேக சம்பம் மேலிருந்து ஓ ஹல்லேலூயா. ஆவல் கொண்ட தஞ்சனமோ கூட செல்லுது. மேக சம்பம் ஓ ஹல்லேலூயா. பாதுகாக்குது. ஆவல் கொண்ட தஞ்சனமோ கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. எல்லாரும் சொல்லுவோம், அன்பான தேவன் என்னோட இருக்கிறார், அது போதும் என் வாழ்க்கையில, வருவார். அது போதும் என் வாழ்விலே. தேவா
விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதனால் அது எதனா நீர் என்னோடு வருவதினா. ஓரி பலபா ஷபரபலபா. ஆமென் ஆமென். நீர் என்னோடு இருப்பதினா. அவள் கொண்ட தஞ்சனமும் கூட செல்லுது. அவள் கொண்ட தஞ்சனமும் கூட செல்லுது. எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள். ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதனால் அது எதனா நீர் என்னோடு வருவதினா. எதனால் அது எதனா நீர் என்னோடு இருப்பதினால். அல்லேலூயா. ஆமென். ஆண்டவர் நம்ம கூட இருந்துட்டார்னா நம்ம விசேஷமானவராக காணப்படுவோம். அல்லேலூயா. இந்த எத்தனை பேருடைய வாழ்க்கையில ஆண்டவர் இருக்காரு. விசேஷமா ஆண்டவர் நம்மளை நடத்தணும்னா அவர் நம்ம கூட இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற இருதயம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி வருவார்கள். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கீங்க? எத்தனை பேர் குடும்பத்தை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? உலக காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருக்கீங்க? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள். கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது நல்ல பங்கை தேவன் கொடுத்தார். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாயிலிருந்து சொல்றாரு, மரியாளோ நல்ல பங்கு தேர்ந்தெடுத்தாள், மார்த்தாலோ பல பல காரியங்களை குறித்து புலம்பிக் கொண்டிருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் பல பல விஷயங்கள், என் வாழ்க்கையில் அது நடக்கலை, இது கிடைக்கல, இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு அதை புலம்புறதை விட்டுட்டு மரியாதை போல அப்பா எனக்கு கொடுப்பார். என்னை அழைத்தவர் ஆண்டவர், என்னை நடத்தினவர் ஆண்டவர். இதுவரைக்கும் எந்த குறைவு இல்லாம ஆண்டவர் நிறைவா என்னை நடத்தியிருக்காருன்னா அது அவருடைய கிருபை. இன்னும் அவர் என்னை நடத்துவார், என் குடும்பத்தை நடத்துவார், என் பிள்ளைகளை நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோட அப்பா பாதத்தில் நீங்க அமர்ந்துருங்க. கர்த்தர் உங்களுக்கு அற்புதத்தை செய்ய வல்லவர். ஹல்லேலூயா. நான் தனிமையா இருக்கிறேன், எனக்கு யாருமே இல்லைன்னா கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய போக்கையும் வரத்தையும் அறிந்திருக்கிறார். அவர் எல்லாமே நமக்கு நன்மையாக கொடுப்பார்னா அவரோட கூட கொஞ்சம் நேரம் நம்ம பேசணும். ஆண்டவரே என்னோட கூட நீங்கள் பேசுங்கப்பா என்று சொல்லி ஜெப ஆவினால் ஆண்டோடைய சமூகத்தில் உட்காரும் போது கர்த்தர் நம்மை உயர்த்துறார். ஒருவரை கூட தள்ளிவிட மாட்டார் ஆண்டவர். நீங்கள் நினைப்பீங்க என்னை தள்ளிட்டாரா, எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ என் சமூகத்தில் வா, உன் பாரத்தை எல்லாம் கொண்டு வந்து என் பாதத்தில் வை, நான் உன்னை ஆதரிப்பேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மளுடைய எல்லா பாரத்தை போக்கணும்னா அவர் பாதத்தில் அமரும் போது தான் நம்ம பிரச்சனைகள் மாறும். ஆவியானவர் இம்மட்டுமா காலையில் ஆராதனையை ஆசீர்வாதமாக நடத்தி கொடுத்தார், நல்ல பாடல்களை கொடுத்தார். தேவ நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக. அடுத்து நடக்கிற இங்கிலீஷ் சர்வீஸில் வருகிற ஒவ்வொருவரையும் வல்லமையாக பயன்படுத்துகிறோம். அப்போ ஆண்டவர் ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அக்கினியாக பயன்படுத்துங்க. மீடியா டீம்லேயும் ஆண்டவருடைய பிரசன்னம் அவங்களை மூடி மறைத்துக்கொள்ள, பாஸ்டர் கூட மறைச்சி வெளிப்படட்டும். அப்பா ஆண்டவர் இந்த நாளில் கூட கர்த்தாவே பாஸ்டர் குடும்பத்தையும் முழுமையாக உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேன், பாதுகாத்துக்கொள்ளும். இந்த நாளில் கடந்து வந்த அனைவரையும் பேராக அர்ப்பணிக்கிறப்பா. வெறுமையான பாத்திரமாக நாங்கள் கடந்து வந்தோம், இதோ நிறைந்த ஆசீர்வாதத்தோட கடந்து போகிறோம்ப்பா. எதை குறிச்சும் கவலை இல்லை. உங்கள் பாதத்தில் அமர்ந்திருந்தோம்னா எங்களுக்கு ஜெயம் உண்டு, வெற்றி உண்டு, ஒரு நாளும் எங்களுக்கு தோல்வி இல்லைப்பா. பரிசுத்தாவின் ஆளுகை செய்யும், பெரிய காரியங்கள் கொடுத்த கரங்களை ஆசீர்வதியும், 60 100 1000 ஆசீர்வதித்து பெருக்க செய்யும். ஆண்டவருடைய பிரசன்னம் எங்களை மூடி மறைத்து கொள்கிறோம். கேட்ட வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவர் உங்கள் நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. நாங்கள் குறையினோம்ப்பா. எங்களுக்கு இல்லை ராஜா, எங்களுக்கு இல்லை, எல்லாமே தேவ நாமம் மகிமைப்படணும்ப்பா. நாங்கள் குறையணும், நீங்கள் பெருகணும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, என் முழு உள்ளமே பஸ் நாமத்தை ஸ்தோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோதரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் ஒன்று கூட மறவாதே. ஜெயம் கொடுத்த இயேசுவுக்கு அல்லேலூயா, 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 ஆமேன்.